வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் ஐயோ. வணக்கம் மாலதி சார். தொடர்ந்து நம்ம சிபிஎம் செயலாளர் திரு சண்முகம் அவர்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு வரோம். கூட்டணியில் இருந்து கொண்டே ஆளும் கட்சியை விமர்சிக்கிறார், தவறுகளை சுட்டு காட்டுகிறார். அந்த வகையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. ரொம்ப விரிவாக பேசியிருக்காரு. அதில் முக்கியமாக சில கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் எங்கேயாவது ஒரு இடத்த சொல்லுவாங்க, திடீர்னு திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. திரு சண்முகம் அவர்கள் நாங்கள் இந்த தடவை அதிக சீட்டு கேட்போம், 6 சீட்டுக்கு மேலே தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கார். அவரோட உறுதியை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? கம்யூனிஸ்டுகளின் வேலை சுரண்டலுக்கு எதிராக போராடுவது. எங்களையே சுரண்டி ஒரு கட்சி போஷன் இருக்குது அப்படின் போது அந்த சுரண்டலுக்கு சிபிஎம் கட்சியை சுரண்டுவதற்கு எதிராக சிபிஎம் கட்சி குரல் கொடுக்காவிட்டால் அப்புறம் யாருக்கு, தொழிலாளர்களுக்காக இவர்கள் எப்படி குரல் கொடுப்பார்கள்? இது ஒன்று. இதை மற்ற கூட்டணி கட்சிகள் பேசுவதை, குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பேசுவதை நாம் அவ்வளவு பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. என்னவென்றால் காலையில் ஒன்று பேசுவார்கள், மாலையில் ஒன்று பேசுவார்கள். இப்போ சமீபத்தில் நடந்த மதிமுக கூட்டத்திலே பார்த்தீர்கள் என்றால் துரைவைக்கு 12 சீட்டு போட்டியிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னார். அவர் 3-4 நாள் கழித்து நடந்த கூட்டத்தில் வைகோ அந்த செய்தியாளர், யார் சொன்னது உனக்கு 12 சீட்டு வேணுன்ட்டு? 12 பேருக்கு எங்கே போவேன்? நம்ம கேட்டதே கேட்டார். 12 பேருக்கு எங்கே போவேன் நான்? நீ பாட்டு 12 பேருன்ற நானும் பையனு தான் உட்காந்துருக்கான் அப்படின்ட்டு அவர் கோபப்பட்டார். சாகும் வரை என்னையும் திமுகவையும் பிரிக்க முடியாது என்று அவர் பேசினார். நேற்று தினம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார். இனிமேல் எந்த காலத்தையும் நான் திமுக விமர்சனம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் தான் வேகமாக விமர்சனம் செய்வார், அதனால் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் திரு சண்முகம் அவர்களின் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அளித்துள்ள இந்த நேர்காணலை நாம் எளிதாக கடந்து செல்லக்கூடியதான ஒரு நேர்காணல் அல்ல. தொடக்கத்திலேயே வைக்கப்படும் கேள்வி திமுக ரொம்ப முக்கியம். அது ஆர் யூ கான்ஃபிடென்ட் ஆஃப் அ விக்ட்ரி ஃபார் த டிஎம்கே ஃப்ரண்ட் இன் 2026? திமுக கூட்டணியின் வெற்றி உறுதி என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்று கேட்பதற்கு ஆமாங்க வெற்றி உறுதின்னு தான் சொல்லுவாங்க. இவர் விஜய் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்து இருக்கிறது. அவர் புரிஞ்சுக்கிறாரா விஜயோட பலம் என்ன? திமுகவுக்கு சொல்லும் செய்தி அப்படித்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். அங்கிட்டு பிஜேபி இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நீங்கள் பேசினு இருக்காதீங்க. எங்களுக்கு விஜய் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் தோழர்கள் விஜய் ஃபேன்களாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நீங்கள் இதை கவனிக்கணும். ரீட் பிட்வீன் தி லைன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களா, அதுதான் இதில். அதை ஆக்சுவலாக அவர் இன்டெரக்டாக சொல்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவர் என்ன சொல்கிறாரு, விஜய் எங்களுக்கு சேலஞ்சாக இருப்பார், எங்கள் கூட்டணிக்கு அப்படி தான் சொல்கிறேன். அப்படி பார்க்கக்கூடாது. அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டாண்ட் டேக்கன் பை அதர் பார்ட்டிஸ் அண்ட் வாட் விஜய் பிளான்ஸ் டு டூ. மற்ற கட்சிகள் என்ன செய்ய போகிறார்கள், விஜய் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார் என்பதை பொறுத்து. விஜயோட பலம் இன்னும் சோதனை செய்யப்படவில்லை. விஜய்க்கு கூடும் கூட்டம் வாக்குகளாக மாறுமா என்பது யாருக்கும் தெரியாது. பிஎம்கே அதிமுக பிஜேபி கூட்டணியில் சேர்ந்தாலும் அது ஒரு எங்களுக்கு பெரிய சவால் அல்ல. ஆனால் விஜய் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தால் மிக கடினமாக இருக்கும் என்பதுதான் இவரோட பொருள். ஸோ விஜய் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு போனார்னா தட் இஸ் கிட்டத்தட்ட இது ஒரு அன்டிஃபிட்டபிள் கம்பைன் என்பது தான் திரு சண்முகம் அவர்களோட கூறியதற்கான பொருள். ஆனால் எங்களுக்கும் அதுக்கு அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா தெரியும், எத்தனை சீட்டு நீங்கள் 26 எதிர்பார்க்க போகிறீங்கன்றதுக்கு நாங்கள் நம்பர்ஸ் விவாதிப்போம். நிச்சயமாக கடந்த தேர்தலில் போட்டியிட்டதை விட அதிகமான எண்ணிக்கையில் போட்டியிடுவோம். கடந்த முறை நீங்கள் 6 சீட்டுகளில் போட்டியிட்டீர்கள், அதை விட கூடுதலாக கேட்பீர்களா? நிச்சயமாக. இது 3ஐயும் சேர்த்து தான் பார்க்கணும். இப்போ விஜய் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன்றதை அவர் இண்டிகேட் பண்ணியிருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி தான் ஒரு கட்சி முடிவு செய்யும். இன்னொன்று, அதுக்கப்புறம் மீதம் அவங்களுக்கு தனியாக நிற்கிறதோட அது பெட்டர் ஆப்ஷன் இல்லை. எக்ஸாக்ட்லி 2 தொகுதியில் ஜெயிக்க முடியாதா? பத்மநாபபுரம், டெல்டா, திண்டுக்கல், திருப்பூர் இருக்குது, வடசென்னை, திருப்பூர், கோவை, இங்கே தொழிற்சங்கங்கள் வலுவாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயமா அங்கே சொல்கிறார் சார். அவர் ஆக்சுவலாக எங்களுக்கு கடந்த 2 தேர்தலாக கன்னியாகுமரியில் சீட்டை கொடுக்கல. ஏன்னா கன்னியாகுமரி கேரளா பார்டர், அங்கே கம்யூனிஸ்டோட தாக்கம் இருக்கும். பலமாக இருக்காங்க. ஏதோ 96 என்று தான் நினைக்கிறேன். எல்லாமே ஒரு பக்கம் அடிச்சுட்டு போன போது ஒரே ஒரு சிபிஎம் எம்எல்ஏ மட்டும் வெற்றி பெற்றார். தமிழ்நாட்டில் எதிர்கட்சியில் பூரா விட்டு சிபிஎம் எம்எல்ஏ மட்டும் வெற்றி பெற்றார். மணி என்று நினைக்கிறேன், மணியாக எனக்கு சரியாக நினைவில்லை. அதனால் ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல நீங்கள் கொடுக்கலன்றதை வருத்தத்தையும் பதிவு செய்கிறார். ஐடியாலஜிக்கலி நீங்கள் டிஎம்கேவோட கம்பேட்டிபிளான்றதுக்கு தான் இந்த பதிலை சொல்கிறாரு. ஐடியாலஜிக்கலி டிஎம்கேயும் இப்போ கம்யூனிஸ்ட்டும் கம்பேட்டிபிளாகவே இருக்க முடியாது. நலத்திட்டங்கள் நாங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறோம் என்பதற்காக நாங்கள் திமுக செய்யும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று பொருள் அல்ல. நல்லது செஞ்சாங்கன்னா ஏற்றுக்கிறோம், இல்லைன்னா நாங்கள் எதிர்த்து
குரல் கொடுப்போம். சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனையில் திமுக எடுத்த நிலைப்பாடு என்னவென்பதை தெரியும். சட்டபூர்வமாக உலகெங்கும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிற்சங்கத்தை நிறுவுவதற்காக நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியிருந்தது அப்படின்னு கம்யூனிஸ்ட் சொல்கிறாரு. இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதன் கூட்டணி கட்சியிலிருந்து எழுப்பி இருக்கக்கூடிய முதல் எச்சரிக்கை என்று தான் கழக குரல் என்று தான் நாம் இதை பார்க்க வேண்டும். தெளிவாக சொல்லிட்டார். கேட்டகரி 6 ஒத்துக்க மாட்டோம் பஸ். இப்போ திமுக முடியாதியா, 6க்கு மேலே கொடுக்க முடியாதியா என்று சொல்கிறார்கள். அப்போ வி வில் எக்ஸ்ப்ளோர் அதர் ஆப்ஷன்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், தனியாக போட்டியிடுறதுக்கு தயங்க மாட்டாங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஒய் நாட் டெஸ்ட் இட்? அவர் மேலே பெருசாக விமர்சனமும் இல்லை. என்னப்பா விஜய் பெரியார் சொல்கிறாரு, அம்பேத்கரை சொல்கிறாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று. அதானே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதானே கம்யூனிஸ்டா? சரியா போச்சு. இப்படித்தான் விளக்கம் கொடுக்க வேண்டும். இப்போ நான் யோசனை சொல்கிறேன் தோழர்களுக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றால் என்ன, கம்யூனிசம் என்றால் என்ன, இதைத்தானே அன்றே மார்க்ஸ் சொன்னார். உருட்டினா முடிஞ்சு போச்சு. ஸோ திஸ் இஸ் அ வார்னிங். கிளியராக சொல்லிட்டார். இதை வைகோவோட பேட்டி மாதிரி சாயங்காலம் மாற்றி சொல்லுவார், திருமாவை மாதிரி 1 மணி நேரம் கழிச்சு மாற்றி சொல்லுவார் என்றெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆக்சுவலாக இதுலேயும் இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க. திருமா அதிகாரப்பகிர்வு கேட்குறாரு. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒருபோதும் நாங்கள் அதிகார பகிர்வு கேட்க மாட்டோம். ஏனென்றால் இது எங்கள் அரசு அல்ல, எங்களோட பாலிசியே இல்லை. அப்படி பாலிசி இல்லை. இன்னொன்று இது ஒரு செமி பூர்ஷா கட்சின்னு சொல்லிட்டாரு. இது ஒரு முதலாளித்துவ அரசு என்பதையும் சொல்லிவிட்டார். திஸ் இஸ் கம்யூனிசம். நான் ஒரு சண்முகம் சார்ஜ் எடுத்து அன்னைக்கு சொன்னேன் தெரியுமா, பழைய கம்யூனிஸ்ட்டை பார்க்குற மாதிரி 90களின் கம்யூனிஸ்டை பார்ப்பது போல் இருக்கிறது என்று. அதில் இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. கே பாலகிருஷ்ணன் மாதிரி நீங்கள் இல்லையன்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிங்க, அணுகுமுறை வேறு மாதிரியாக இருக்கும். ஆனால் அடிப்படையில் கட்சியின் நிலைப்பாடு மாறாது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. திஸ் இஸ் அ கிளியர் வார்னிங் சிம்பிள் ஃபார் தி டிஎம்கே அண்ட் திமுக பலவீனமான நேரத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை குரல் என்று தான் இதை பார்க்க வேண்டும். இன்றைக்கி டிஃபெண்ட் பண்ண முடியாத நிலையில் இருக்காங்க. சரி, இதை எப்படி திமுக எதிர்கொள்ளணும்? இல்லை சார், இந்த எலெக்ஷனே திமுகவுக்கு மற்ற பிரச்சனைகளை தாண்டி கூட்டணி கட்சிகளோட பிரச்சனை பெரிய தலைவலியாக இருக்க போகுது. இன்னொன்று, சாம்சங் பிரச்சனை நம்ம எவ்வளோ விவாதித்தோம், ஞாபகம் இருக்கா? தப்பு பண்ணுறாங்க, அந்த தொழிலாளியால் தான் அந்த கட்சியே இயங்குது. அந்த தொழிலாளிக்கு பிரச்சனை, இவங்க கட்சி வேறு நிலைப்பாடு எடுக்க முடியாது. கூட்டணியில் ஏற்படக்கூடிய சிக்கல் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் டிஆர்பி ராஜா மாதிரி அறிவு குறைந்தவரை வச்சு இதை டீல் பண்ண விட்றாங்க. இது பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொன்னாலே இன்றைக்கி சாம்சங் கொண்டு பேசுகிறார் பார்த்தீங்களா? நீங்கள் தொடர்ந்து கம்யூனிஸ்டுகளோட கோரிக்கையில் என்ன கோரிக்கை நிறைவேற்றிருக்கீங்க? இன்றைக்கி இதில் சொல்கிறாரு, என்னங்க வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணிகிட்ருக்காங்க? 1 லட்சம் வாத்தியார் போஸ்ட்டு காலியாக இருக்குதுன்னா 2000 பேர் நிரப்புறாங்க. எங்கே வேலை வாய்ப்பு என்று கேட்கிறார். முதலீடுகள் வந்திருக்கிறது என்று சொல்கிறார்களே, முதலீடுகளுக்கு ஏற்றார் போன்ற வேலை வாய்ப்புகள் எங்கே உருவாயிருக்குன்னு கேட்குறாரு. இது என்ன பதில் சொல்லுவீங்க? எதற்காக கம்யூனிஸ்டுகள் உங்கள் கூட்டணியில் இருக்க வேண்டும்? நீ கொடுக்குற 25 கோடியா வேணாட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, மூத்த தலைவர்கள் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு அரவணைச்சு என்ன ஏன் பிரச்சனை அப்படின்ட்டு பேசுவார்கள் என்று. இந்நேரம் அடுத்தது இதற்கு அடுத்த கட்டமாக தலைமைச் செயலகத்தில் முதல்வரோடு அல்லது அண்ணா அறிவாலயத்தில், தலைமைச் செயலகத்தில் இது வைக்கக்கூடாது, கலைஞர் வைக்க மாட்டார், அண்ணா அறிவாலயத்தில் கலைஞரோடு சிபிஎம் செயலாளர் சந்திப்பு. நீங்கள் இப்படி பேசிகிட்டே இருந்தீங்க, அதாவது திமுகவில் சீனியர்களோட ஆப்சன்ஸை பற்றி. நான் ஒரு விஷயம் இப்போ கவனிக்கிறேன். என்னென்னா, அந்த மாதிரி விவகாரங்களுக்கெல்லாம் காங்கிரஸோட தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை செல்வதாக பார்க்கிறேன். ஒரு தேமுதிகவை போய் சந்திக்கிறதா இருக்கட்டும், பாமக ராமதாஸ் அவர்களை போய் சந்திக்கிறதா இருக்கட்டும், அந்த வேலை இவர் பண்ணுற மாதிரி தெரியுது சார். ஃபஸ்ட்டு செல்வ பெருந்தகை அவ்வளோ சீரியஸான ஒரு அரசியல் தலைவராக யாரும் பார்ப்பதில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் என்பதால் அவரை கூப்பிட்டு சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்களே ஒழிய, அத்தனை தலைவர்களும் இவரை ஒரு ரவுடி எலிமெண்ட்டாக தான் பார்க்குறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று, செல்வ பெருந்தகை பேசுவது தான் காங்கிரஸின் நிலைப்பாடு என்று யாரும் புரிந்து கொள்ளும் அளவுக்கு முட்டாள்கள் கிடையாது. ஸோ அவர் போய் பார்க்குறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க வேணாம். செல்வ பெருந்தகை போய் ராமதாஸை பார்த்துட்டாங்க, ராமதாஸுக்கு திமுக கூட்டணி வந்துடுவார இடம் எங்கே இருக்குது? அதான் நான் அன்றைக்கே சொன்னேன், கலெக்டர் டீமை கூட்டின்னு போயிட்டு இருந்தாலும் ஒரு பிஆர் ஒர்க்கு பண்ணணுன்றதுக்காக செய்த வேலை. ஸோ செல்வ பெருந்தகை ஃபஸ்ட்டு ஒரு சீரியஸான அரசியல் தலைவராக பார்க்க மாட்டார். எப்படி லாபி பண்ணி இந்த போஸ்ட்டுக்கு வந்தன்றது மற்ற கட்சி தலைவர்களுக்கு தெரியாதா? சத்தியமூர்த்தி, காமராஜர், ஐயா மூப்பனார், ஞானதேசிகன் எல்லாம் இருந்த பதவி அது. நீ ஒரு ரவுடி பேங்க போய் உட்காந்துட்டேன்னா நீ பெரிய காங்கிரஸ் பெரிய இயக்கத்தின் பெரிய தொண்டனை ஆகிடுவீங்களா நீங்கள்? அதனால் இவர் போய் பார்க்குறதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்காதீங்க. இவரை நம்பி திமுகலேருந்து யாரும் நீங்கள் போய் பார்த்து கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ணுங்கன்ற பொறுப்பையும் ஒப்படைக்க மாட்டாங்க. அந்த பொறுப்பை இவரை நம்பி ஒப்படைக்கலான்றதுக்கு திமுகவில் ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டும். யார் இந்த முடிவை எடுத்து செல்வ பெருந்தகை டைரக்ட் பண்ணியிருப்பான்னு சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் யோசிச்சு அனுப்பணும்ல, இவர் அனுப்பி அப்படின்ட்டு யார் முடிவு எடுத்திருப்பா? அப்படி யோசித்து முடிவெடுப்பதாக இருந்தால் செல்வ பெருந்தகையை தேர்ந்தெடுப்பார்களா? ஸோ அது ரூல்ட் அவுட். விவாதிக்கவே தகுதி இல்லாத ஒரு விஷயம். ஸோ இது தொடக்கம். இது அப்படியே டொமினோஸ் எஃபெக்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இது பரவும். கூட்டணிக்குள்ளேயே ஒரு கூட்டணி வைப்பாங்கன்னா ஏற்கனவே சொன்னேன்ல, அதோட தொடக்கம். வரிசையாக வருதா?
ஃபஸ்ட்டு வைகோ இது மதிமுக சொன்னேன்னா அடுத்து இங்கே வருதா, திரும்பவும் நாளை மாற்றி பேசுவார். இந்த நெருக்கடிலாம் தேர்தல் நெருக்கத்தில் வரும், சீக்கிரமே அவர்களுக்கு வருகிறது. ஏன் இவ்வளோ சீக்கிரமாகவே பேசுகிறாங்க சார்? தேர்தலுக்கு வந்து 10 மாதம் இருக்குது. இன்னும் யார் யார் ஆப்போசிட்டில் வந்து யாரு கூட்டணியே தெரில. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சண்முகம் அவர்களோ திருமாவர்களோ மதிமுகவில் ஏன் எழுப்ப வேண்டும்? கூட்டு எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காவிட்டால் நாங்கள் எங்களோட அதர் ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோன்றது தான் மெசேஜ் திமுகவுக்கு. லாஸ்ட் மினிட்ல வர வழியில் நல்லா நினைக்காதீங்க, நாங்கள் இப்போவே பிச்சுக்கிட்டு போயிட்டு தம்பி விஜய் அவர்களோட கரம் கோர்க்க தயங்க மாட்டோன்ற மீனிங்கை சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரம் நீங்கள் கூப்பிட்டு எங்களோட குறைந்தபட்சம் எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுங்க, கூப்பிட்டு பேசுங்க. தான் தோன்றித்தனமாக இருக்காதீர்கள் என்ற எச்சரிக்கையை கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விடுக்கின்றன. சார், அந்த அஜித் தரப்பில் வந்து தனிப்படையோட ரோல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த மாதிரி வந்து அஃபிஷியலாக இல்லாத தனிப்படைகளை வந்து கலைக்க சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து உத்தரவிட்டுள்ளார். அவரோட நடவடிக்கை எப்படி பார்க்குறது? அது பற்றி நாம் விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்பாக ஒரு பரபரப்பு செய்தி ஒன்றை சொல்லிவிட்டு அதன் தொடர்ச்சியாக இதை பேசுவது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தமிழகமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த தம்பி அதே பலத்தோடு மீண்டும் சென்னையில் குடியேறிவிட்டார். குறிஞ்சி இல்லத்தை கைப்பற்றி விட்டார். தம்பி வந்ததும் தான் சின்னவருக்கு உயிரே வந்திருக்கிறது. 3 நாட்களுக்கு முன்பாக குறிஞ்சி இல்லத்தில் தம்பியின் வருகையை கொண்டாடும் வகையில் மிக பிரம்மாண்டமான ஒரு விருந்து நடைபெற்றிருக்கிறது. விருந்து என்றால் என்ன? பார்ட்டி. அந்த விருந்தில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களும் கலந்து கொண்டிருக்கார். எப்படி கேட்டுக்குள்ளே ஒரு வண்டியை போல என்ன பின்னாடி ஒரு கதை வச்சுருக்காங்க. உங்களை நீ குறிஞ்சி போனதில்லை, நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். ஒரு காம்பவுண்ட் இருக்கும், அது வழியாக பின்னாடி கேட்ட வழியாக வந்துடலாம். பக்கத்து காம்பவுண்டு கலந்து கொண்டிருக்கிறார். தம்பி மீண்டும் குறிஞ்சி இல்லத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார். அவன் உள்ளே வந்தானா பிடிச்சி அவனை கேஸ் போட்டு உள்ளே தள்ளுங்க என்று தமிழக முதல்வர் தெளிவாக உத்தரவிட்டும் தம்பி வந்து குறிஞ்சி இல்லத்தை கைப்பற்றி பழைய அதிகாரத்தோடு இருக்கிறார் என்றால் தமிழக முதல்வரை பற்றி இந்த அதிகாரிகள் எந்த அளவுக்கு மரியாதையோடும் அச்சத்தோடும் பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதிலேருந்து அஜித் மேட்டருக்கு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு, தைரியமாக நம்புகிறாங்க. எப்படி தெரிய போகுது இந்த ஆளுக்கு? இன்டெலிஜென்ஸில் ஃபஸ்ட்டு செந்தில் சொல்ல மாட்டார். செந்தில் இப்போ என்னென்னா எதுக்கு சின்னவரை பகைச்சிக்கணும், நாளைக்கு அவர் தான் ஃப்யூச்சரு. அதையும் மீறி முதல்வர் காதுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் தினேஷ் மூலமாகத்தான் கொண்டு செல்ல வேண்டும். தினேஷும் தம்பியும் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பது செந்தில்வேலனுக்கு தெரியும். ஒருவேளை தினேஷ் நல்ல பேர் வாங்கலான்றதுக்காக சின்னவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டா தம்பி பாதாளம் புகை நுழையாத இடத்திலெல்லாம் தம்பி நுழைவார் என்பது எல்லோருக்கும் தெரியும். தம்பியின் திறமை அத்தகைய திறமை. ஸோ எப்படி இருந்தாலும் இவருக்கு தெரிய போகிறதில்ல. தினத்தந்தியில் பேஜ் 1 வந்தால் கூட இவருக்கு தெரிய போகிறதில்ல. இதை யார் போய் சொல்ல போகிறா என்று தம்பி மீண்டும் அதிகாரத்திற்கு வந்த விஷயத்தை இதுவரை முதல்வருக்கு தெரியப்படுத்தவில்லை. திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்ல மாட்டாங்களா? துர்கா ஸ்டாலினுக்கு யார் சொல்கிறது? அதுக்காக தான் துர்கா ஸ்டாலினுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த ஷோவில் சொல்கிறீங்க. அண்ணி ரெகுலராக வீடியோ பார்க்குறாங்க, அது எனக்கு உறுதியாக தெரியும். என்ன இந்த தம்பி புள்ளை போட்டு பிடித்திட்டுது என்று வருத்தத்தோடு பார்ப்பார்கள். அண்ணி பார்க்குறாங்க, அண்ணி பார்த்து சொன்னால் உண்டு. இதுக்கு சாத்தியம் இருக்குது நீங்கள் சொல்கிறது. அதற்கு பிறகு தான் விசாரிக்கவே தொடங்குவார். இவங்களுக்கு தைரியம். இப்போ அதாவது இவங்களுக்கு நினப்பு என்னென்னா, இந்த விஷயம் வெளியில் யாருக்குமே தெரியாது. சென்னைக்கு வந்தது அரசல் புரசலாக தெரிந்தால் கூட குறிஞ்சி இல்லத்தை மீண்டும் கைப்பற்றியது, குறிஞ்சி இல்லத்தில் 2-3 நாட்களுக்கு முன்பு மது விருந்து நடந்தது, இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதை சொல்லிட்டோம்ல, அண்ணி தம்பி பேரை கேட்டாலே காண்டு குலவெறி ஆகிடுவாங்க. இன்றைக்கி தெரியும் கச்சேரி. இது எதுக்கு சொல்கிறேன்னா, சீஃப் மினிஸ்டருக்கு இவ்வளோ தான் மரியாதை இந்த கவர்மெண்ட்டில். இப்போது இந்த அஜித் விவகாரத்திற்கு வருவோம். திரு சங்கர் ஜிவால் அவர்கள் இந்த சிறப்பு படைகளை எல்லாம் அன்அஃபிஷியல் தனிப்படைகள் எல்லாம் கலைத்து விடுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார். நான் இதை அது மட்டும் இல்லை சார், இப்போ திரு டேவிட்சன் அவர்கள் வந்து அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, குடும்பமாக போகும்போது மரியாதையாக நடத்தணும், அது மாதிரி விவகாரங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இதை கேட்டீங்க, சங்கர் ஜிவால் ஒரு இந்த தனிப்படைகளை அன்அஃபிஷியல் தனிப்படைகளை கலைத்து உத்தரவிட்டிருக்காருன்னு சொல்கிறீங்க. அவர் இந்த துறையின் தலைவர். அவரோட பதவிக்கு பெயர் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ், தமிழக காவல் படையின் தலைவர். டேவிட்சன் என்ன பதவியில் இருக்கார்? அவர் கீழே தான் இருக்கார். அவர் கீழே தானே இருக்கார். இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ யார் கொடுக்கணும்? ஒரு சங்கர் ஜிவால் அவர்கள். ஒருவேளை சங்கர் ஜிவால் கொடுத்து அவர் கொடுக்கலாம்ல டேவிட்சன்? அவர் பெயரில் தானே வர வேண்டும். அப்போ எதுக்கு அவர் ஒரே நாள் எதுக்கு 2 பேர் கொடுக்குறாங்க?
இந்த அதிகாரிகள் பண்ணுற இந்த இந்த அட்டூழியங்களால் அயோக்கியத்தனங்களால் இந்த அரசாங்கம் முட்டு சந்துக்கு போகுதுன்னு நான் தொடர்ந்து 4 வருஷமாக சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் முட்டு சந்துக்கு கொண்டு போயிட்டாங்க. திராவிட மாடல் அரசை 6 கான்ஸ்டபிள்கள் சேர்ந்து முடித்து வைத்தார்கள் என்று வரலாறு எழுதப் போகிறது. ஒரே நாள் ஒரு இன்சிடெண்ட்டு, ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, இவர் ஒரு அறிவுரை, இத்தனை பக்கத்துக்கு ஒரு அறிவுரை, கையெழுத்து இல்லை, அதில் பிடிஎஃப் ஃபைலாக வருது. இங்கே தான் சிக்கல் தொடங்குது. டேவிட்சனோட பாஸ் தான் ஜிவால். சார் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இதை நீங்கள் இஷ்யூ பண்ணுங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவர் இப்போ வந்து ஃபைலை பார்த்தா அப்ரூவ் பண்ணி இஷ்யூ பண்ண. நீ எதுக்காக இஷ்யூ பண்ணுற? எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ஷுட் ஃப்ளோ ஃப்ரம் த ஆஃபீஸ் ஆஃப் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ். அப்போ நீ உன் உயர் அதிகாரி மதிக்கலைன்னா கீழே இருக்கிற அவன் உயர் அதிகாரி எப்படி மதிப்பான்? ஒரு மாவட்டத்துக்கு ஒரு எஸ்பி இருக்காரு, ஆஷிஷ் ராவத்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த எஸ்பிக்கே தெரியாமல் தானே நீங்கள் டிஎஸ்பிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. 31/8/2025 திரு சங்கர் ஜிவால் பணிமூப்பை எட்டி பதவி ஓய்வு பெறுகிறார். ஒரு பணியில் சேர்ந்தாலே என்றைக்கு ஓய்வு பெறுறாருன்றது எல்லாருக்கும் தெரியும், டேட்டா பர்த் வச்சு தெரியும். 31/8 சங்கர் ஜிவால் ஓய்வு பெறுறது ஊருக்கே தெரியும். அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். உச்சநீதிமன்றம் பிரகாஷ் சிங் வழக்கில் போலீஸ் சீர்திருத்தங்கள் தொடர்பான அந்த ஜட்ஜ்மெண்ட்டின் படி ஒரு மாநிலத்தில் டிஜிபி பதவி காலியாகும் போது குறைந்தது 3 மாதங்களுக்கு முன்னால் அடுத்து இந்த பதவியை ஏற்பவர்களுடைய பட்டியலை நீங்கள் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டும். மினிமம் 3 monthsன்னு அதில் எழுதியிருக்கு. 31/8 ரிட்டையர் ஆகிறாருன்னா நீங்கள் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அனுப்பிச்சிருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் போல. ஏன் சார் யாரை சூஸ் பண்ணுறது தெரியலையா? இல்லை அதுதான் இன்று பணிமூப்பில் இருப்பவர்கள் திருமதி சீமா அகர்வால், திரு ராஜீவ்குமார், திரு சந்தீப் ராய் ராத்தோர், இவர்கள் 3 பேர் தான் இன்று இந்த பதவிக்கு தகுதியானவர்கள். இது போக இன்னும் இந்த சீனியாரிட்டியை எட்டியிருக்கக்கூடிய ஒரு 7-8 பேரை இவர்களை அனுப்ப வேண்டும். இந்த 3 பேரை செலக்ட் பண்ணி இந்த 3 பேரில் ஒருத்தர் யாராவது நீங்கள் அப்பாயின்ட் பண்ணிக்கன்னு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூபிஎஸ்சி சொல்லும். சீமா அகர்வாலை இவர்களுக்கு பிடிக்காது. சீமா அகர்வால் உண்மையான காவல்துறை அதிகாரி, எது சட்டமோ சட்டத்தின்படி செயல்படுவார். ராஜீவ்குமார் மத்திய அரசு பணியில் இருக்கிறார், அவர் இந்த பதவியை விரும்பவே மாட்டார் என்று நானாக புரிந்து கொள்கிறேன். சந்தீப் ராய் ராத்தோர் இந்த பதவியின் மீது மிகுந்த ஈர்ப்போடு இருக்கிறார். இந்த 3 பேரும் வரக்கூடாது என்று இந்த அதிகாரிகள் வட்டம் முடிவு செய்து இன்னைக்கு வரைக்கும் அனுப்பலை. நம்ம தமிழக அரசு அனுப்புகிற அந்த 3 பேர் தான் சூஸ் பண்ணி அனுப்புவாங்களா? தமிழக அரசு 10 பேர் கொண்ட பட்டியலை அனுப்பணும். அதாவது அந்த சீனியாரிட்டி எத்தனை பேர் இருக்காங்களோ, ஒரு 20 டிஜிபியாக இருக்கணும், இத்தனை வருஷம் சர்வீஸ் முடிச்சிருக்கணும், இது போன்ற ஒரு க்ரைட்டீரியா இருக்கும்போது அந்த சீனியாரிட்டியில் இருக்கக்கூடிய 10 பேர் அல்லது 15 பேர் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்கள் பட்டியலையே அனுப்ப வேண்டும். அவங்க ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. 3 பேரில் ஒருவரை தமிழக அரசு தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்த 3 பேரில் ஒருவர் கூட இந்த டிஜிபியாக வரக்கூடாது என்று இந்த அதிகாரிகள் வட்டம் நினைக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அனுப்பலை. நிர்வாகத்துறை டிஜிபியாக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவர்கள் உள்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதிவிட்டார். 1/9/2025 அன்று தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குனர் பதவி காலியாகிறது, பட்டியலை அனுப்ப வேண்டும்னு அவர் அனுப்பிச்சிட்டார். சரி, அனுப்பலன்ட்டு தூக்கி வாங்கி உட்காந்துக்கிட்டாங்க. சங்கர் ஜிவால் ரிட்டையர் ஆக போகிறாருன்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. சிஎம் நேரம் கூப்பிட்டு சொல்லியிருக்கோன்னா சொல்லலை. இந்த அதிகாரிங்க வைக்கலன்னா அவருக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. லாஸ்ட் மினிட்டில் போயிட்டு, சார் இவர் ஒரு டிஜிபி ஆகிட்டார், நம்ம அடிஷ்னல் சார்ஜ் போட்டு டேவிட்சனே ஆக்கிடலாம், இதுதான் திட்டம். டேவிட்சன் பணிமூப்பு பட்டியல் கடைசியில் இருக்கிறார்கள். நினைத்தாலும் அதை செய்ய முடியாது. அப்படியே தேர்தலுக்கு இவரை டிஜிபியாக வைக்கலாம் என்று இவர்கள் முயற்சி செய்தாலும் தேர்தல் ஆணையம் அவரை டிஜிபியாக தொடர அனுமதிக்காது. உளவுத்துறையில் கூட உட்கார முடியாது. ஏன் சார்? சீனியாரிட்டியை வயலேட் பண்ணிட்டு நீ எப்படி உட்கார? உன் மேலே பாஸ்போர்ட் ஊழல் வழக்கு இருக்குது, இப்போ இந்த கிட்னாப் அண்ட் மர்டர் கேஸ் பெண்டிங்காக இருக்குது உன் மேலே, நீ எப்படி உட்காருவ? இன்னொன்று இவ்வளோ பேர் சீனியராக இருக்கும்போது நீ எதுக்கு அடிஷ்னல் சார்ஜில் எதுக்கு உட்கார்ற? ஆனால் இவர்கள் இதை சாத்தியப்படுத்தலாம் என்று நம்புகிறார்கள். அவர் ஹெச்ஓபிஎஃப் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, நீங்கள் தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா என்னங்க அர்த்தம்? ஹெச்ஓபிஎஃப்க்கு தெரியாமல் தானே டேவிட்சன் பேசினார் அந்த டிஎஸ்பி கிட்ட. ஸோ இன்னைக்கு வந்து டேவிட்சன் அவர்களுடைய பெயர் இந்த அஜித் விவகாரத்தில் அடிபடுது. அஜித் குமாருக்காக வாதாடுற ஹென்ரி டிஃபைன் அவர்கள் மீண்டும் மீண்டும் இவர் டேவிட்சன் அவர்கள்கிட்ட இருந்து தான் வந்து தகவல் அங்கே போயிருக்கு, அதன் அடிப்படையில் தான் ஸ்பெஷல் டீம் அஜித் குமாரை தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்ற விவகாரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த நிமிஷம் ஜெயலலிதா இருந்திருந்தா என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க சார்? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த விஷயத்தில் உளவுத்துறை மூலமாக என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொண்டு உடனடியாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டு டிஎஸ்பி வரை கைது செய்து உள்ளே அனுப்பியிருப்பார். சிபிஐ விசாரணைக்கு ஒரு நாளும் ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார். எங்கள் நீ கோர்ட்டில் சண்டை போட சொல்லுவார். எங்கள் ஏஜென்சி மேலே நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? எதுக்கு அனுப்புறீங்க? நாங்கள் விசாரிக்கணும் பாருன்னு இதுக்காகவே கூப்பிட்டு ஏன் இதில் சம்மந்தப்பட்டவங்க ஒருத்தன் விடாமல் தூக்கி உள்ள வைன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு என்னென்னா என் கவர்மெண்ட்டு என் டிபார்ட்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லாமல் இன்னொரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பக்கூடாது. அசம்பிளிலேயே வந்து சிபிஐ வானத்திலிருந்து குதித்து வந்ததா என்று ஜெயலலிதா சட்டப்பேரவையிலே பேசியிருக்கிறார்.
சிபிஐ ஒன்றும் வானத்திலேருந்து குதிக்கல, அங்கே வேலை பார்க்குறவங்களும் மனுஷங்க தான், எங்கள் போலீஸ் எந்த வகையிலும் சிபிஐக்கு குறைந்ததில்லை என்று சட்டப்பேரவையில் ஜெயலலிதா பேசியிருக்கிறார். இதே போல் ஒரு சிபிஐ வழக்கு விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தபோது செல்வி ஜெயலலிதா பேசியிருக்கிறார். இவர்களுக்கு இந்த விஷயத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதே தெரியவில்லையே. அதாவது யார் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களோ அவரே வந்து இன்னைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு 2 நாட்களுக்குள்ள. அது எதுக்கு? எல்லாருக்கும் முன்னாடி முந்திக்கிறது. ஒருவேளை வந்து பழி நம்ம எல்லாம் நம்ம என்ன லைட்டு நம்ம பக்கம் திருப்புறாங்க என்று பாரு, ஏய் ஸ்டிக் மேம், அவ்வளோதான். இந்த வேலை தான் இது. நேற்று சட்டம் ஒழுங்கு ஆய்வு காணொலி காட்சி வாயிலாக நடந்திருக்கிறது. அதில் டேவிட்சன் எஸ்பி கான்ஸ்டபிள் சொல்லாமல் விட்டுட்டாரான். ஸ்பெஷல் பிரான்ச் தப்பான், இன்டெலிஜென்ஸோட தப்பான். இதை ஒரு காரணமாக அந்த கூட்டத்திலே சொல்லியிருக்கிறார். சரி, ஸ்பெஷல் பிரான்ச்சு தப்பு பண்ணிடுச்சு, டிஎஸ்பி அரெஸ்ட் பண்ணல. இதில் வந்து இன்டெலிஜென்ஸோட ரோல் எங்கே சார் வருது? இன்டெலிஜென்ஸ்ன்ற அந்த மெக்கானிசமே உளுத்து போய் உதிர்ந்து விட்டது என்பது தான் இதில் சிக்கல். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கும் ஸ்பெஷல் பிரான்ச் உண்டு. அவருக்கு கீழே பணியாற்றக்கூடிய ஸ்பெஷல் பிரான்ச் இருக்கிறது. அதுக்கு ஒரு எஸ்பி டிஎஸ்பி இருப்பார் ஒரு மாவட்டத்துக்கு. அவங்களோட வேலை, அவங்க அந்த சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்களை சாராமல் இவர்கள் தனியாக இருப்பார்கள். ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் என்ன நடக்குதுன்றது எஸ்பிக்கு நேரடியாக சொல்லுவாங்க. அதோட பர்பஸ் என்னன்னு கேட்டால், அந்த மானாமதுரை ஸ்டேஷனில் எஸ்பிக்கு தெரியாமல் அந்த இன்ஸ்பெக்டர் ஏதாவது ஒரு கேஸில் துட்டக்கிட்ட வாங்கிட்டானா, எஸ்பிக்கு ரிப்போர்ட் போட்டானா, எஸ்பி கூப்பிட்டு அதை நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இந்த ஸ்பெஷல் பிரான்ச் தனியாக இருக்கும். இன்றைக்கி இந்த டிபார்ட்மெண்ட்டே 4 ஆண்டுகளாக கொலாப்ஸ் ஆனதோட காரணமாக அந்த ஸ்பெஷல் பிரான்ச்சின் கான்ஸ்டபிளே வந்து அந்த ஸ்டேஷனில் மாமூல் வாங்கிட்டு இருக்கான். இங்கே ஒரு இன்சிடென்ட் சொன்னேன்ல, காணாத்தூர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் முருகன் மேட்டர் சொன்னேன்ல, அங்கே அதிகமாக சம்பாதிக்கிறது ஐஎஸ் கான்ஸ்டபிள், ஐஎஸ் இன்ஸ்பெக்டர். அவருக்கு தான் மாமூலை கொடுக்குறாங்க. இது கொலாப்ஸ் ஆகிடுச்சு. எஸ்பிக்கு அவனை அடித்து கொன்ன பிறகு தான் ஆஷிஷ் ராவத்துக்கு தகவல் தெரியுதுன்னா, வேர் இஸ் தி ஸ்பெஷல் பிரான்ச்? எஸ்பி இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காருப்பா? இந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடுச்சுப்பா. இது இன்னும் மோசமாக கொலாப்ஸ் ஆக போகிறது என்பதற்கான அறிகுறிகள் எனக்கு தென்படுகின்றன. நான் ஆரம்பத்திலேருந்தே காவல்துறையை சரி பண்ணணும் சொல்லிட்டு இருக்கிறதுக்கான காரணம், அந்த லா அண்ட் ஆர்டர்ன்று அதை சொல்கிறாங்க. அது அந்த ஆர்டர் கொலாப்ஸ் ஆச்சுன்னா பாரதூர விளைவுகள் ஏற்படும். நம்ம நேற்று நிகழ்ச்சியிலே நான் குறிப்பிட்டேன். ஒரு முறை கொச்சின் ஹவுஸு போலீஸ் குவார்ட்டர்ஸில் சீலிங்லாம் இடிஞ்சு விழுதுன்று இப்போ எனக்கு அங்கே உள்ளே இருக்கக்கூடிய காவலர்கள் எனக்கு தகவல் அனுப்பியதன் அடிப்படையில் நான் போய் அதை பார்வையிடலான்னு சொல்லிட்டு போன உடனே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, அவனை உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒருவர் கூட அந்த காம்பவுண்டை தாண்டி வெளியே வரவில்லை. நான் வாசலில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டேன். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கைது செய்யப்பட்ட காவலர்களின் மனைவிகள் திருப்புவனம் காவல் நிலையம் வாசலில் வந்து மறியல் செய்கிறார்கள் என்றால் அவங்க கேட்குறது என்ன? அதிகாரிங்க சொன்ன உத்தரவை நிறைவேற்றினாங்க, இவங்களை மட்டும் கைது பண்ணுறீங்க. இது எங்கே போய் அடுத்தது முடியும்னா, இதே மாதிரி மாலதி 10 பவுன் நகை இருக்கவங்ககிட்ட போட்டுட்டு போய் காணாம் என்று காவல் நிலையத்தில் புகார் அளித்தால், அப்படியா காணாமா, எழுதி கொடுத்துட்டு போங்கம்மா பார்க்குறோம், அக்யூஸை கண்டுபிடிச்சிட்டாங்க, அது இதுக்கு அவனை தூக்கிட்டு வந்து அடித்து நமக்கு இதுக்கு பிரச்சனை, நம்மளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நினைப்பாங்களா மாட்டாங்களா கான்ஸ்டபிள்? நினைப்பாங்க சார். ஒரு விஷயத்தில் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சில காவல்துறையினர் வந்து ரொம்ப டீசெண்டாக என்ன உண்மையோ அதை பண்ணுவாங்க சார். சில காவலர்கள் வந்து அதில் ஏதாவது அரசியல் தலையீடாக இருக்கான்னு பார்ப்பாங்க, அதில் நம்மளுக்கு என்ன ஆதாயம் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து தான் எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணுவாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் இதை சொன்னதுனால இப்போ திருப்பி இந்த அஜித்குமார் சம்பவத்துக்கே நாம் வருவோம். புகார் அளித்த நிக்கிதாவை பற்றி நேற்று விரிவாக அந்த எஃப்ஐஆர் எல்லாம் பதிவு செய்து நம்ம விரிவாக நேற்றைய நிகழ்ச்சியில் பேசினோம். ஒரு 10 நிமிஷத்தில் கூப்பிட்டு நிக்கிதாவை விசாரிச்சிருந்தீங்கன்னா உண்மையிலே நகை போச்சா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிருக்க முடியும். நீ பேசிக்கிட்டே ஏட்டே கேட்பாரு, என்னம்மா எங்கே வாங்கின நகைம்மா, என்ன பவுனு, டாலர் இருந்துச்சா? அது கேட்கும்போதே அவர்கள் சொல்லக்கூடிய பதிலில், சரி நீ தனியாக போகுமா, தம்பியை கூப்பிட்டு என்ன பண்ண சொல்லுப்பா அப்படின்ட்டு கேட்டால் கண்டுபிடித்திருக்க முடியும். இதை அந்த மானாமதுரை சப்டிவிஷனோட டிஎஸ்பி செய்திருக்க வேண்டுமா இல்லையா? மேலேருந்து உத்தரவு வருது, உத்தரவு வந்தோடனே ஸ்பெஷல் டீம் அனுப்பி விசாரினா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த புகார் உண்மையாக இல்லையான்றதே செக் பண்ணலையே சார். நீங்கள் உங்களுக்கு ஒரு நகை 10 பவுனை பறி கொடுத்திருந்தால் அந்த பதைப்பு அந்த பெண்ணிடம் தெரியுமல்லவா? அப்போ அதை வச்சே அவங்களோட இதை தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? எதுக்கு நிக்கிதா மூஞ்ச மூடிட்டு பேட்டி கொடுத்துச்சுப்பா, தெரியுதாப்பா? அந்த பேட்டிக்கு அப்புறம் அவ்வளோ பேர் நிக்கிதாவால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம்னே ஒன்று வைக்கலாம் போல அவ்வளோ பேர் பேட்டி கொடுக்குறாங்க. தெரியுதுங்களா? அழுகுறாங்க சார். ஏன்னா அந்த அம்மாவால் பாதிக்கப்பட்ட சொந்தக்காரங்கெல்லாம் ஏமாத்திருக்குமா? மதுரையில் இந்த நியூஸ் டேல ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தாரு, நாங்கள் சொந்தங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விட்டுட்டோம். ரொம்ப புவர் பேக்ரவுண்டு சார். அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த பசும்பொன் பாண்டியன் என்ற தவில் வித்தோன ஒருவர் அடிக்கடி இந்த யூடியூபுகளில் எல்லாம் பேசி கொண்டு இருப்பார். அவர் ஒரு கூலிப்படை மாதிரி
இஷ்டத்துக்கு வச்சு உருட்டுவார். எனக்கு இந்த அதிகாரி தெரியும் வர தெரியும்னு உருட்டிட்டு இருப்பார். நேற்று பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் இன்வேரியபிளி சொல்லுவது என்னென்னா, இந்த பசும்பன் பாண்டியன் என்பவர் வழக்கறிஞர், அவர் தான் எங்களை கூப்பிட்டு துட்டுக்கிட்டலாம் கேட்டால் அவள் தான் உனக்கு காலி பண்ணுவேன்னு மிரட்டினார். இவனுங்கெல்லாம் எங்கே போய் கூட்டணி சேர்க்கிறார்கள் பார்த்தீர்களா? இன்றைக்கி ரொம்ப பெரிய அப்பாட்டகர் மாதிரி பேசுகிறாரு, நடவடிக்கைலாம் எடுத்தார். ஏடிஜிபி அரெஸ்ட் பண்ணி அஸ்ராகருக்கு, அவர் தான் 2011 எஸ்பி சொன்னார் பார்த்தீங்களா? நேற்று அஸ்ராகருக்கு இருக்கும்போது போய் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் தான் நிக்கிதா துட்டு வாங்கினேன் ஏமாத்திருச்சுன்னு புகார் கொடுத்தேன். ஒன்றுமே செய்யலை சார், இன்றைக்கி 14 வருஷம் ஆச்சு சார், இன்றைக்கி வரைக்கும் எங்கள் துட்டு வரல சார். புலம்புறாங்களா? அதுக்கு ஒரு காரணமா அவங்களே சொல்றது என்னன்னா, எழுத்துப்பூர்வமா எந்த விசாரிச்சா எவிடன்ஸும் இல்ல. தெரிஞ்சிரும்மா. எழுத்துப்பூர்வமாக இல்லை தான். அவன் ஏன் போய் சொல்கிறான்? சொந்தக்காரங்க மேலே ஏன் வந்து போய் சொல்கிறான்? சரி, ஒருத்தன் போய் சொல்கிறான், என்ன 12 பேரா போய் சொல்கிறாங்க? சீட்டிங் கேஸ் தான் சார். கைதா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். பணம் மட்டும் கைதாகி 2 நாளில் வெளில வந்துட்டாங்களாம். 2 நாளில் ஜாமீனில் வந்துட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியல எங்களால். எங்கே இருக்காங்கன்னு தெரியும், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி ஒரு மோசடி பெண்மணி கொடுத்த புகாரின் அடிப்படையில் எந்த விதமான அதில் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஜட்ஜு கிரிமினல் ஆன்டிசெடன்ஸ் இருக்கா செத்து போன அஜித் குமாருக்குன்னு கேட்குறாரு. இல்லைன்னு கிரிமினல் ஆன்டிசெடன்ஸ் இல்லாதவனை நீங்கள் ஒழுங்காக நடத்திருக்க வேணாமா சார் என்று சொல்கிறார். புகார் கொடுத்தவங்களுக்கு தான் கிரிமினல் ஆன்டிசெடன்ஸ் இருக்குது. ஆப்போசிட்டாக இருக்கு அப்படி. இப்போது நகையே இல்லைன்றதை தெரிஞ்ச உடனே தான் டேவிட்சன் மற்றவர்களுக்கு முன்னதாக யாரும் கண்ணியமாக நடத்துங்க. இதே டேவிட்சன் என்கிட்டயே உருட்டினார். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுக்கு பிறகு போலீஸ் என்று சொல்லி கரெக்டாக அந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடக்கும்போது டேவிட்சன் வந்து லண்டனில் ட்ரைனிங்கில் இருக்கார். முடிச்சுட்டு வந்தோடனே டேவிட்சன் அப்போ ஏதோ வெல்ஃபேரோ டிஃபென்ஸ்லேயோ இதில் இருந்தார். டேவிட்சன் தான் அனுப்புகிறாங்க தூத்துக்குடிக்கு. அவரது சமூகம் காரணமாக டேவிட்சனை அங்கே அனுப்புகிறார்கள். அவர் சமாதானம் பேசிஃபை பண்ணணுன்ட்டு. அப்போ போயிட்டு வந்து என்கிட்ட பேசினார். அப்போலாம் பேசிகிட்டு இருப்பார். என்கிட்ட பேசுகிறார், வெட்கமாக இருக்கிறது போலீஸ் அதிகாரி என்று சொல்லிக் கொள்வதற்கே. இப்படிலாம் உருட்டினார். இந்த பீரியடை தான் இவ்வளவு அயோக்கியத்தனங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னொன்று நான் சொல்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருப்பியும் சொல்கிறேன். கடைசியாக தமிழகத்தில் 2001ஆம் ஆண்டு நடந்த அந்த கள்ளச்சாராய சாவுகள் நடந்தபோது கடலூர் மாவட்டத்தின் எஸ்பியாக இருந்தது டேவிட்சன். அவரை தூக்கி கள்ளச்சாராய சாவுகள் நடந்த இது செங்கல்பட்டில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவுகள் நடந்த பிறகு அந்த டேவிட்சனை தூக்கி லாண்டாட்டில் போட்டிங்கன்னா முதல்வரோட அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியுதா? சார், ஹென்றி டிஃபைன் அவர்கள் பேசும்போது கூட சொல்கிறாருங்க சார், இதுக்கு முன்னாடி இதே மாதிரி லாக்அப் டெத்துக்கு வந்து டேவிட்சன் அவர்கள் காரணம் அப்படின்னு பேசுகிறாரு. ஆமாம், அதனால தான் இதை நடிப்புன்னு சொல்கிறேன், ஒழுங்கினோன்னு சொல்கிறேன். HOPF இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க? இன்னொன்று இப்போ IPS அதிகாரி தானே, ட்ரைனிங் எடுத்த அதிகாரி தானே. எஸ்பி டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி இருக்கும்போது டிஎஸ்பிகிட்ட டேரெக்டாக பேசலாமா? அதோட விளைவு தான் இது. ADGP பேசணுன்னா அதுக்கப்புறம் டிஎஸ்பிக்கு என்ன தோணும்? தூக்குங்கடா அவனை. அதோட நீச்சி தான் இது. அப்போ இவங்க கொடுக்குற இந்த கட்டளைகள்லாம் வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு சமாதானப்படுத்துற முயற்சிகள் தான். இருங்கம்மா, சிஎம் ஃபோன் பண்ணாரா? சாரி கேட்டாரா? சாரிம்மா. 24 பேர் இதே தமிழக அரசின் காவல்துறையால் இதே திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் இறந்திருக்கிறார்கள் அல்லவா? அவர்களிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்டீர்களா? அப்போ இது தேர்தலுக்கான நடிப்பு என்று தானே பார்க்க முடியும். அஜித்தோட தம்பி நவீன் அவர்களுக்கு கூட்டுறவுத்துறையில் ஆவினில் ஒரு வேலையை தருகிறீர்கள். விஜய் சென்று பார்த்த பிறகு 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை தருகிறீர்கள். வழக்கத்துக்கு மாறாக ஃபோன் பண்ணி சாரிம்மா, தெரியாமல் நடந்துச்சுமா. ஜெய்பீம் பார்த்து கண் உருகிய போது ஒரு தலைவனுக்கு ஜெய்பீம் போன்ற ஒரு சம்பவம் எனது ஆளுகையின் கீழ் நடக்கக்கூடாது, நான் நடக்க விடமாட்டேன் என்று சொல்பவன் தானே தலைவன். அதை சொல்லாமல் ஜெய்பீமை பார்த்து கண்ணீர் விட்டேன்னு சொல்கிற ஆள் யூடியூப் ரிவ்யூவர். ப்ளூ சட்டைக்கும் நம்ம சிஎமுக்கும் என்ன வித்தியாசம்? அதுக்கு ப்ளூ சட்டை ரிவ்யூவே நல்லா இருந்துச்சு. ரிவ்யூ பண்ணுறேன்னு தெரியாமல் கண்ணு கலங்கிட்டேன் டேரக்டர். இது இந்த சிவகார்த்திகேயன் படம் மிலிட்ரியில் நினச்சிருப்பாரு அமரன். கிளைமேக்ஸில் கண்ணு கலங்கிட்டேன். அதே மாதிரி ஜெய்பீம் உருகிட்டேன். நேற்று மருத்துவரை அவர் அறிக்கை விட்டுருந்தார். நல்ல அறிக்கை சார். ஜெய்பீம் என்ற திரைப்படத்தை பார்த்து கண் கலங்கினேன் என்று சொல்கிறீர்கள் முதல்வரே. அஜித் குமாருக்கு நடந்ததை பார்த்து எனக்கு உறக்கம் வரவில்லை, நீங்கள் எப்படி உறங்குகிறீர்கள்னு கேட்குறது. இப்போது விக்னேஷ் என்கிற அந்த விக்னா செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து கொல்லப்பட்ட பிறகு இதே சட்டப்பேரவையில் எனது ஆட்சியில் இது போல் நடைபெறாது சொன்னாரா? தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கிறதே. அந்த லிஸ்ட் எடுப்பா சார். இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஜனவரியிலேருந்து அக்டோபர் வரைக்கும் சென்னையில் மட்டும் நடந்த அந்த கைகால் முறிப்பு அதோட லிஸ்ட்டு கிட்டத்தட்ட 312 பேர். வழக்கறிஞர் புகழேந்தி சென்னை புழல் விசாரணை சிறை மட்டும், தண்டனை சிறையிலையும் இப்போ ரிமாண்ட் வைக்கிறாங்க.
சென்னை புழல் விசாரணை சிறையில் 1/1/2024 முதல் அக்டோபர் 2024 வரை அனுமதிக்கப்பட்ட கைதிகளில் கைகால் உடைக்கப்பட்டு வந்த கைதிகளின் விவரங்களை தாருங்கள் என்று அவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக கேட்டதற்கு சென்னை புழல் சிறை கண்காணிப்பாளர் அனுப்பிய பதில்தான் அந்த பட்டியல். வெறும் 10 மாதங்களில் மட்டும் 312 பேர் கை மற்றும் கால் முறிந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சென்னையில் மட்டும். சென்னை மட்டும். மதுரை சிறை இருக்குது, வேலூர் சிறை இருக்குது, கடலூர் சிறை இருக்குது, கோவை சிறை இருக்குது, பாளையங்கோட்டை சிறை இருக்குது. இதில் இந்த நேரத்தில் நீதித்துறை நடுவர்களும் தான் இதற்கு பொறுப்பு. ஒரே மேஜிஸ்ட்ரேட் எத்தனை பேர் ரிமாண்ட் ஆயிருக்கான்னு பாருங்கள். வர்றவன் பூரா வரிசையாக தப்பிக்கு பாத்ரூமில் வடிக்க விழுந்தான் பண்ணும்போது யுவர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் உங்களுக்கு அது தோன்ற வேண்டாம்? அவங்க அலட்சியமாட்டுறாங்க. ஆமாம், நீங்கள் அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அதுதானே தோணுது. இப்போ எல்லாரும் சேர்ந்து நீங்கள் காவல்துறை கைகால் முறிப்பதை அனுமதித்து அவர்களை ஊக்குவித்திருக்கிறீர்கள் என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும். வந்து முடிஞ்ச உடனே என்னப்பாச்சு, ஏன் கால் முறிஞ்சிருக்கு சார், வழிக்கு விட்டுட்டேன் சார், ட்ரீட்மெண்ட் கொடு, இப்போ ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி ரிமாண்ட் பண்ண மாட்டேன் சொல்ல முடியும்ல? இதை வந்து ஒரு 5-6 மேஜிஸ்ட்ரேட்டுகள் தொடங்கி இருந்தால் அதுக்கப்புறம் கை காலை முடிச்சுட்டு ரிமாண்ட் கொண்டு போனா. ஒரு ஜெயிலில் மட்டும் 10 மாதத்தில் 312 பேர் கை காலை உடைச்சிருக்காங்க. சரி, உடைத்தீர்களே, குற்றங்கள் குறைந்ததா? அப்போ இதோட யூஸ் என்ன? நிரபராதிகளை போய் அடிச்சு கொள்ற குற்றம் தான் அதிகமாகுது. ஆமாம், இப்போ இதை நீங்கள் என்கரேஜ் பண்ணது எங்கே போய் முடியுது தெரியுதா? அப்போ அந்த அடிக்கிறாங்களே, அந்த வீடியோவில் பார்த்தீங்களே, அந்த இது வேறு கூடுதலாக சொல்லணும், அந்த சக்தீஸ்வரன் அந்த வீடியோ எடுத்த நபர் அந்த பத்திரகாளி அம்மன் கோவிலின் ஊழியர். அவர் டிஜிபிக்கு எனது உயிருக்கு ஆபத்து என்றால் யாரால் ஆபத்து? போலீஸாரால் ஆபத்து, எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். எந்த நிலையில் இந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறது என்பதை சொல்லியே இருக்காரு சார். அவரு அந்த 6 பேர் இருக்காங்களா, அதுல ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ரவுடிகள் இருக்காங்க, அவங்களால எனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றாரு. இதை விட ஒரு முதல்வருக்கு அவமானம் இருக்க முடியுமா? இது எடுத்துட்டாரு அந்த வீடியோவை, நம்மளுக்கெல்லாம் வரல, அதுக்குள்ள இப்படி ஒரு ஆபத்துனா கூட பரவாயில்ல, இன்னைக்கு பப்ளிக்கு வந்துருச்சு சார். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? கைமீறி போனதுக்கு அப்புறம் கூட ஏன் சார் இவங்க இப்படி செய்வாங்க? அந்த வீடியோ நான் எடுக்கல என்று சொன்னால் அதோட எவிடென்ஷியரி வேல்யூ போயிடுது இல்லை? அந்த கோவிலின் ஊழியர் எடுத்த வீடியோ என்பதால் அதுக்கு எவிடென்ஷியரி வேல்யூ வந்துடுது. அதாவது அதை தாண்டி ஒரு நேரில் கண்ட சாட்சி பார்க்கலன்னு சொல்லு, முக்கியமான பாயிண்ட். ஆனால் நேற்று நீதிபதி முன்னாடி நின்று அவர் வந்து வாக்குமூலம் கொடுக்குறாரு சார். அவர் கேட்குறாரு, 2 நிமிஷம் தான் எடுத்தீங்களா, எங்கேருந்து எடுத்தீங்க, அது வழியாக எடுத்தீங்களா, அப்புறம் பயந்துட்டீங்களா, எடுக்க முடியலையா, இப்படியெல்லாம் வந்து நீதிபதியே கேட்குறாருங்க சார். நீதிபதி கேட்கிறார், அதற்கு பிறகு மிரட்டுகிறார்கள். ஸோ இதுக்கப்புறம் கூட பிறல் சாட்சியா மாற்ற முடியல. ஒரு நம்பிக்கை தான், டிஎஸ்பி காப்பாற்றலாம், டேவிட்சனை காப்பாற்றலாம்ல. வீடியோ எடுக்க வச்சு அடிச்சிருக்கீங்களான்னு டேவிட்சன் 4 திட்டு இருப்பாரு. இதற்குத்தான் டேவிட்சன் போன்ற இதில் இன்வால்வ் ஆகிருக்க அதிகாரிகளை பணி இடைநீக்கம் செஞ்சால் கீழே இருக்கவன் கேட்க மாட்டான். இப்போ டேவிட்சன் ஸ்டில் ஆன் ஆர்டர் ஏடிஜிபி. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு கட்டளையை பிறப்பிக்கும் போது ஸ்டில் இஸ் இன் பவர். ஆமாம், அந்த போஸ்ட்ல இருக்கிறதுனால தானே இது நடக்கிறது. பவர்ஃபுல்லாகவும் இருக்காரு. இன்று காலை விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த அதிக இழப்பீடு வேண்டும் என்று போராட்டம் நடத்தியவர்களை பார்த்து மைக்கில் கலைஞ்சு போலனா நடக்கிறதே வேறு, என்ன நடக்கும்னு தெரியாத சம்திங் வேறு மாதிரி நடக்கும் என்று பேசியிருக்கார். அதை கண்டித்து திரு எடப்பாடி பழனிசாமி காலையில் அறிக்கை வெளியிட்டிருக்கார். அந்த அறிக்கையில் வந்து வேறு மாதிரி நடக்கும்னா என்ன, அஜித் மாதிரி நடக்குமா என்று கேட்டிருக்கிறார். இதுவும் ஸ்டாலின் அவர்களின் நிர்வாக திறனுக்கு ஒரு சான்று. என்னவென்றால், அப்படி பேசி பொதுமக்களை மிரட்டி அந்த அதிகாரியின் பெயர் திரு கண்ணன். நீங்கள் மறந்திருக்கலாம், மக்களும் மறந்திருக்கலாம், இருந்தாலும் மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியது நமது கடமை என்பதனால் நான் இதை சொல்கிறேன். இந்த கண்ணன் யார் என்றால், பாலியல் வழக்கில் ராஜேஷ் தாஸ் தண்டிக்கப்பட்டார், நினைவிருக்கிறதா? அப்போ ராஜேஷ் தாஸ் அந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பிறகு அந்த பாதிப்புக்கு உண்டான அந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரி சென்னையை நோக்கி டிஜிபியை சந்தித்து புகார் அளிப்பதற்காக வருகிறார். அப்போது ஸ்பெஷல் டிஜிபியாக ராஜேஷ் தாஸ் இருந்தார் அல்லவா. ஏய் மடகியாத என்று சொன்னதும் பரனூர் டோல்கேட்டில் மடக்கி அந்த எஸ்பியின் வாகனத்திலிருந்து சாவியை பிடுங்கியவர் தான் இந்த கண்ணன். சிபிசிஐடி விசாரணையின் இறுதியில் இவர் சாவியை பிடுங்கியது அங்கே இருந்த சிசிடிவி. இது சாவியை பிடுங்கிறதோடு இல்லாமல் அந்த பக்கத்தில் அங்கேருந்துலாம் என்னது இன்னும் போலீஸ் வண்டியை போலீஸ் பிடிக்குது என்று பார்ப்பார்கள் எல்லாம். இல்லை இறங்கடா சற்ற அப்படின்னு இவர் இந்த இவரோட ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸை வச்சு இதை செய்தவர் தான் இந்த கண்ணன். இந்த கண்ணன் துறை ரீதியான நடவடிக்கைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த கண்ணன் எதுக்கு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியாக போடுறீங்க?
டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியை போட்டதுனால தான் நடக்கிறதே வேற. நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம், திரு செல்வ நாகரத்னம் குறித்து பல முறை பேசியிருக்கிறோம். திரு செல்வ நாகரத்னம் அவர்கள் ஒரு பெண்ணோடு திருமணம் செய்து கொள்கிறேன் என்று பொய்யான வாக்குறுதி அளித்து அந்த பெண்ணோடு உறவில் இருந்து ஒழுங்கினமான செயல் என்று சிபிசிஐடி விசாரணை நடத்தி ஆதாரங்களை எல்லாம் சேகரித்து குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது. அவர் என்று திருச்சி எஸ்பி. நகை திருட்டு போனதுக்காக அஜித்தை அடித்து கொண்டிருக்கிறார்கள். வருண்குமாரை பற்றி அவதூறாக பேசுகிறார்கள் என்பதற்காக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திருப்பதி மற்றும் கண்ணன் ஆகிய இரண்டு பேரின் மீது வருண்குமார் ரூரல் எஸ்பி திருச்சி சிட்டியில் போய் புகார் கொடுக்குறார். வருண்குமார் சிட்டியில் போய் புகார் கொடுத்து இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் அப்படியே இந்த சமூகம் கடந்து போய் விட்டதனால தான் இன்று பிரசாத் பைக்கை பிடுங்கிக்கிட்டு 20 நாளாக தராத லெவலுக்கு இது நீண்டிருக்கிறது என்பதை நான் சொல்ல பதிவு செய்ய விரும்புகிறேன். எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறது திருச்சி சிட்டி போலீஸு, அரெஸ்ட் பண்ணுறது வருண்குமார் கைது செய்து அந்த திருப்பதியையும் கண்ணனையும் அழைத்து வந்து திருச்சி ஏஆர் திருமண மண்டபத்தில் வைத்து 10 பெண் காவலர்களை விட்டு இரவு முழுக்க அவர்களை அடிக்க வைத்து, இவருங்க முன்னாடி கால் மேல் கால் போட்டு சிகரெட்டு, வெறும் பெண் காவலர்களை வைத்து அடிக்க வைத்து இரவு முழுக்க அடிக்க வைத்து காலையில் போய் சிட்டி போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறார். திருச்சி சிட்டி போலீஸில் யார் எஃப்ஐஆர் போட்டுங்களோ அவங்ககிட்ட. அதற்கு பிறகு அவர்கள் எங்கே பேசி விடுகிறார்களோ என்று பயந்து அந்த கண்ணன் மேலேன்னு நினைக்கிறேன், கண்ணன்னா திருப்பதியான்னு தெரில, திருப்பி இன்னும் 2 கேஸை போட்டு உள்ள தட்டாங்க. இதெல்லாம் இந்த காவல்துறையோட ஒழுங்கீனத்துக்கான தொடர் காரணங்கள். ஸோ அந்த கண்ணன் என்பவர் என்ன சொன்னார்னா, நான் மட்டும் உயிரோடு இங்கேருந்து போயிட்டேன்னா பழனிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம பேசும்போதெல்லாம் அவர் சாமி கும்பிட்டுட்டு திரும்பி வந்தார் சார். 2 பிள்ளைங்க இருக்குது, செத்துக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு நான் வந்து சாமிக்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன். பெண் குழந்தைகள் 8% வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பின் தலைவரை திரள்நிதி திருடன் என்று ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பேசி கொண்டிருக்கிறார், இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டு கொண்டிருக்கிறார். இந்த காவல்துறையும் இந்த அரசும் வேடிக்கை தானே பார்த்து கொண்டிருக்கிறது. இதுக்கு நடுவில் அவர் தன்னுடைய குடும்பத்தை பற்றி தப்பாக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, சீமான் மேலே. அதை நேற்று உயர்நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது. அவர் வழக்கறிஞர் சங்கர், சீமானோட வழக்கறிஞர் சங்கர் அவர்கள் மதுரை கிளையில் அந்த வழக்கை பதிவு செய்து ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி என்று தான் நினைக்கிறேன் அதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். இங்கே அது வந்து வருண்குமாரோட உரிமை, நான் தப்பு சொல்ல மாட்டேன். இதுதான் நியாயம் என்கிறேன். ஒரு அவதூறா சீமான் அவர்கள் பேசியதாக அவர் கருதினால் இதுதான் சட்டபூர்வமான வழிமுறை, இதை நீங்கள் பண்ணுங்க. இது இந்த திருப்பதி கண்ணனை கைது செய்தது அயோக்கியத்தனம். அதாவது உங்கள் இயலாமையை சீமான் மேலே காட்ட முடியாது, 2 பேர் வந்து அப்பாவி மேலே காட்டுறீங்க. அப்போ வருண்குமாருக்கு இவனுங்க 2 பேரையும் தூக்கிட்டு வந்து ஏஆர் மேரேஜ் ஹாலில் வச்சு நைட்டு பூரா அச்சா என்னை எவனுக்கு கேட்க மாட்டான்ற துணிச்சல் வருண்குமாருக்கு இருந்ததால் தானே இதை செய்கிறார். நீங்கள் கேட்டீங்களே உளவுத்துறைக்கு இது தெரியாதானே? உளவுத்துறை அப்போது என்ன செய்து கொண்டிருந்தது? ஒரு தைரியம் தான் இதை வந்து சீமானை வச்சு பண்ண முடியுமா? உங்களுக்கு பயம், சீமானை வச்சு பண்ண முடியுமா? அவனை மட்டும் ஏன் இப்போ திருப்பதி கண்ணன் மட்டும் என்னப்பா தவறு பண்ணா? அவன் அவதூறாக எழுதியிருக்கான், அஃபென்ஸ் பண்ணியிருக்கானா, ரிமாண்ட் பண்ணுங்க. இன்னொரு ஜூரிஸ்டிக்ஷனில் போட்ட எஃப்ஐஆரில் நீ கொண்டு வந்து நைட்டு பூரா அடிக்கிற. அதுக்கும் சார் நீதிபதிகள் கிட்ட வந்து இவங்க சொல்றாங்க அந்த கண்ணனும் திருப்பதியும் நைட்டெல்லாம் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதோட அந்த நீதிபதி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்க சிறைக்கு போகும்போது சிறையில் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஐயோ உடம்புற காயமா இருக்கு, நான் எடுக்க மாட்டேன், ரிமாண்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னோன்னே திருப்பி போய் திருச்சி ஜிஹெச்ல அட்மிட் பண்ணி 1 நாளோ 2 நாளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்புறம் அட்மிட் பண்றாங்க. தெரியுமா? இதெல்லாம் ஆன் ரெக்கார்டு. என்ன பண்ணிட்டீங்க வருண்குமாரா? இன்னும் அங்கேயே திருச்சியிலேயே ப்ரொமோட் பண்ணி, திருச்சியில் எஸ்பியாக இருந்தாலும் திருச்சியில் ப்ரொமோட் பண்ணி திருச்சி ரேஞ்ச் டிஏஜி ஆகிருக்கீங்க. இன்றைக்கி பழைய ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கரோட சேர்ந்து கொள்ளடிச்சிட்டு இருக்காரு இருந்தாலுங்க. 2 பேரும் சேர்ந்து தான் மனக்கடத்தல் பண்ணுறது. ஏன்னு வந்து அந்த லாரி ஏற்றி கொல்லப்பட்ட அந்த ஆக்டிவிஸ்ட்டு ஜெகபர் அலியா, ஏன் சி விஜயபாஸ்கர் போல அவரே பண்ணுறாரு. அதை வருண்குமார் அன்றைக்கி ஒன்றா லாரி பிடிச்சார்ல, இன்றைக்கி மணல் கடத்தல் நின்றுச்சா? சேர்ந்து தான் பண்ணுறாங்க. இப்போ ஒரு மாற்றுத்திறனாளியோட கையை உடைச்சிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு எங்கிருந்து இந்த துணிச்சல் இருக்குது? இப்போ இந்த லிஸ்ட்டு சொன்னார்ல, இல்லையா சொன்னார்ல லிஸ்ட்டு, வரிசையாக பாருங்கள், அந்த லிஸ்ட்டை எடுத்து பாருங்கள். 4 ஆர்ம் ஃப்ராக்சர், லெக் ஃப்ராக்சர், ரிஸ்ட் ஃப்ராக்சர். நீங்கள் யார் சார் பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுக்கு? பல்வீர் சிங் அன்னைக்கு அந்த நெல்லை செய்தியாளர் பதிவு செய்திருந்தார். சிபிசிஐடி விசாரணைக்கு அனுப்புனாங்களா? பல்லு பிடுங்கின கொரடாவே சீஸ் பண்ணலப்பா. என்னப்பா இன்வெஸ்டிகேஷன் இது? ஒரு எவிடன்ஸில் தடயங்களை எப்படி அழிக்கிறாங்க பாருங்க. அன்றைக்கி NDDFN முந்தா நாள் கோர்ட்டில் கத்துனாரு. இதுக்கு தான் பல்ல பிடுங்கினான்றது சார்ஜ். அந்த கொரடா ஒரு எவிடன்ஸா இல்லையா? ஆமாம். கொரடா ஏன் சீஸ் பண்ணல?
நாளைக்கு பல்வீர் சிங் டிஃபென்ஸில் கொறடாவை சீஸ் பண்ணல, அதனால இந்த வழக்கு பொய்ன்னு சொல்லுவார். என்ன பண்ணுவீங்க? பல்வீர் சிங் சஸ்பென்ஷனில் இருந்தாலாவது ஒழுங்காக அவன் தைரியமாக வந்து சாட்சி சொல்லுவான். பல்வீர் சிங் இன்னும் சர்வீஸில் வச்சுருக்கீங்க. பல்வீர் சிங் யார் போஸ்டிங் கொடுத்தது? இது பொம்மை முதல்வரோட நிர்வாக திறனுக்கு ஒரு சான்று. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஆள்வதற்கு துளியும் தகுதி இல்லாதவன் தான் இந்த முதல்வர். சார், இப்போ நேத்து வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பிரசாத்தோட பைக்கை எடுத்துட்டாங்க, திருப்பி கொடுக்கல, ஃபைன் பே பண்ணியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தீங்க. ஏப்பா பைக் வந்துச்சாப்பா? ஃபோன் எதுவும் வந்துச்சா? ஓகே. இப்போ சார், பொதுமக்கள் அளவில் இது ரொம்ப அதிக அளவில் சென்று சேர்ந்திருக்கு. திரும்ப திரும்ப இதை தான் கேட்கணும்னு தோணுது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தா இந்நேரம் என்ன சார் நடந்திருக்கும்? அறிவு உள்ள எந்த அரசியல் தலைவரும் இதை அனுமதிக்க மாட்டார். இது வெறும் சிவபிரசாத்தோட பைக் சம்மந்தப்பட்டதில்லை, அருண் ஐபிஎஸ் சம்மந்தப்பட்டதில்ல, மக்கள் சம்மந்தப்பட்டது. சிவபிரசாத்தோட பைக்கை பிடுங்கி வச்சுருக்கிறத இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞன் ஒவ்வொருத்தரும் தனக்கு நடந்ததாக பார்க்குறான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் போலீஸால் பாதிக்கப்பட்டிருக்கான். சிவபிரசாத்துக்கு நடந்தது தனக்கு நடந்ததாக நினைக்கிறான். நம்ம வழக்கு எடுத்துக்கலாம். முதல்வர் இதை அனுமதிக்கலாம்னு கேட்டிங்க, ஜெயலலிதா இதை அனுமதிச்சிருப்பாங்களான்ட்டு. நான் சொல்கிறேன், கடந்த ஆண்டு மே மாதம் தான் நான் கைது செய்யப்படுகிறேன். மே 5 4 இரவு ஒரு யூடியூப்பில் பெண் போலீஸாரை தவறாக பேசிட்டேன்னு வழக்கு. அதுக்கு வழக்கு போட்டுட்டோம், தவறு இல்லை. ஒரே ஒரு யூடியூப் இன்டர்வியூக்கு 17 கேஸ் எங்கேயாவது போட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இந்த காவல்துறை தானே செஞ்சது. அப்போ சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி அருண். நான் பெண் காவலர்களுக்காகத்தான் அந்த நேர்காணல் பேசினேன், அருணை பற்றி தான் பேசினேன். பெண் காவலர்களை எந்த இடத்துல நான் பேசவே மாட்டேன். நான் பேசுறது போலீஸ்க்காக, லோயர் லெவல் போலீஸ்க்காக தான். ஆனால் பெண் காவலர்கள் அவதூறாக பேசிட்டார். சரி, கேஸ் போடுங்க. 17 கேஸ் எதுக்கு? கன்னியாகுமரி எதுக்கா கேஸு? அருண் என்ன நடந்துச்சுன்றதை சொல்கிறேன். அருண் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எஸ்பியை கூப்பிட்டு கிரைம் மீட்டிங்கில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி யாரையாவது. அதில் எல்லா கேஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உமன் இன்ஸ்பெக்டர், உமன் டிஎஸ்பி, உமன் கான்ஸ்டபிள். எஸ்பி கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்து கஞ்சா கேஸு, குண்டாஸு. சென்னை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் ரத்து செய்து திருப்பி 2வது குண்டாஸு. அதற்கு பிறகு 5-6 மாதங்கள் உச்சநீதிமன்றம் தலையிட்ட பிறகு சிறையிலிருந்து வெளியே வருகிறேன். ஆஃபீஸு சீலு, வீடு சீலு, என் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸு, மாலதி அக்கௌண்ட்டு ஃப்ரீஸு, அம்மா அக்கௌண்ட்டு ஃப்ரீஸு, வீடு சீலு. எங்கே குடியிருப்பான் ஒரு மனுஷன்? சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பழைய ஆஃபீஸில் ஒரு சேனலை தொடங்குகிறோம். சேனல் தொடங்கணும்னு திருப்பி ஒரு நாள் இதான உடனே கௌதமை பற்றி பேசிட்டுன்றதுக்காக அருண் திட்டமிட்டு திருப்பி கைது செய்து, திருப்பி 3 வழக்கில் கைது, அப்புறம் ஜாமீன் கண்டிஷனு, வெளியே வந்து திருப்பி பேசுகிறோம், திருப்பி உங்கள் 3 பேர் மேலே கேஸு. இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? நம்மளை மாதிரிலாம் இங்கே சாதாரண வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் இந்த மக்களால் நம்மளை மாதிரி சண்டை போட முடியாது, நான் ஒத்துக்கிறேன். அவங்களால இந்த போலீஸுக்கு எதிர்த்து போராடவே முடியாது. ஆனால் அவர்கள் மனதில் கோபம் ஏற்படுமா இல்லையா? நம்ம எல்லாரையுமே நம்மளோட வியூவர்ஸு பெரும்பாலானோர் அவங்க வீட்டு பிள்ளைங்களாக தான் பார்க்குறாங்க. அவங்களுக்காக தான் நம்ம பேசுகிறோம். அவங்க பிள்ளைங்களாக பார்க்குறாங்க நம்மளை. எனக்கு தெரியும். ஏன் ரோட்டில் போகும்போதெல்லாம் அவ்வளோ பிரியமாக வந்து படம் எடுத்துக்கிறாங்க நம்ம கூட. அவங்க பிள்ளைங்களாக பார்க்குறாங்க நம்மளை. அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இதையெல்லாம் இந்த முதல்வர் அனுமதித்து கொண்டிருக்கிறாரு என்று கோபம் முதல்வர் மீது தான் திரும்பும். ஒரு மீடியா நடத்துகிறவன் இவ்வளோ ஓப்பனாக பண்ணுறவனை இப்படி பண்ணுறாங்களேன்னு எல்லோர் மனதிலும் கோபம் இருக்கும். குறிப்பாக சார், நம்ம வீட்டில் சாக்கடை ஊற்றும் போதெல்லாம் அந்த போலீஸ் வந்து பேசுனதே வீடியோவாக வெளியே வந்துருச்சு. அப்போது போலீஸ்க்கும் இதில் தொடர்பு இருக்குது. அகைன் அங்கேயும் அந்த அதிகாரிகளோட ஃபெயிலியர் தானே சார்? இது சொல்கிறேன். வீட்டில் இது போல் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அத்தனை கட்சிகளும் கண்டித்தன. எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் 5 முறை பத்திரிகையாளர் சந்திப்பில் இதை பேசினார். சட்டப்பேரவையில் எழுப்புகிறார், வெளிநடப்பு செய்தார். அப்போ முதல்வரோட கவனத்துக்கு இது போகுது. ரைட்டா? குறைந்தபட்சம் முதல்வர் அட்லீஸ்ட்டு யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு இதை முதல்வர் செய்ய முடியுமா? முடியாதா? 4 பேரை அரெஸ்ட் பண்ணி அன்றைக்கே ஜாமீனில் விடுறாங்கன்னா போலீஸ்க்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் இல்லையோ? இது யாருக்கும் தெரியாத விவகாரம் இல்லை, சட்டப்பேரவையில் எழுப்பப்பட்ட விவகாரம். சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கும் போதே அவங்கள ஜாமீனில் விட்றாங்கன்னா இந்த அதிகாரிகளுக்கு துளியாவது அச்சம் இருக்கா முதல்வர் மேலே? நான் ஏன் பொம்மை முதல்வர்னு சொல்கிறேன்னு தெரியுதா? ஆக்சுவலாக அவருக்கு வெளி உலகமே தெரியல, சுத்தமாக தெரியல. நேற்றைக்கு முன்தினம் கூட பத்திரிகையாளரை சந்திச்சார்ல, அப்போ வந்து சார் அதிகாரிங்கன்னு சொன்னேன், என்ன தப்பு, எவ்வளோ கோபமாக கேட்டார் கவனிச்சிங்களா? எந்த அதிகாரி? நானும் போய் அவர்கிட்ட சொல்லும்போது, சார் நீங்கள் சிஎம் நல்லா பண்ணுறீங்க, அதிகாரின்னு சொல்லணும். அதிகாரி நல்லா வேலை செய்கிறாங்க. பிள்ளையை பற்றி குறை சொன்னால் கூட கேட்டுக்க ஒரு போல இருக்கு. அதிகாரி அந்த அதிகாரிங்க ஒரு முதலமைச்சரை போய் மன்னிப்பு கேட்குற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்களேன்ற அந்த
கோபம் அவருக்கு இல்லை தெரியுதா? சார் எலெக்ஷன் சார் ஒரு மன்னிப்பு கேட்டுருங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்பவும் கேட்கக்கூடாது மாலதி. சொல்லியிருப்பாங்க. சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அறிவு எங்கே போச்சு? குறைஞ்சது சரி மன்னிப்பு கேட்குறீங்க, எலெக்ஷனு நான் புரிஞ்சுக்கிறேன், ட்ராமா பண்ணுறதுக்காவது கேட்குறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். என்னை மன்னிப்பு கேட்க வைக்க காரணமான மேலே நடவடிக்கையாவது எடுக்கணும்ல நீ. என்ற டே ஒரு சீஃப் மினிஸ்டர் 8 கோடி மக்களோட முதலமைச்சர் என்ன போய் இப்படி கூனி குறுக்கி மன்னிப்பு கேட்க வச்சிட்டீங்களே, இதுக்கு யார் காரணன்றது கண்டறியணுமா இல்லையா? சார் எல்லாத்தையும் தாண்டி சார் இப்போ ஒரு சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஃபாரின்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இது மாதிரி ஒவ்வொரு தவறையும் பார்த்து பார்த்து கண்டறிஞ்சு மேம்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த பவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்கிட்ட மட்டும்தானே இருக்குது. ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி திரு ராமானுஜம் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. ஏராளமான குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த காவல்துறையை சீர்திருத்த வேண்டும் என்ற முனைப்பும் அக்கறையும் யார் மீதும் இல்லை. காவல்துறை இப்படி மிருகத்தனமாக இருந்தால்தான் இந்த மக்களை அடக்கி ஆள முடியும் என்று ஆட்சியாளர்களும் நம்புகிறார்கள். இப்போது தன்னோட காவல்துறையை கூட தன் ஆட்சிக்கு தொடர்ந்து இப்போ நீங்கள் வரிசையாக இந்த வருண்குமார் இன்சிடென்ட்டு, நாம் தமிழர் இன்சிடென்ட்டு, இது எல்லாவற்றையும் வரிசையாக நாம் பார்த்தோம். இன்னும் இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். இவ்வளவும் ஜனங்க மக்கள் அமைதியாக இருக்காங்கன்ட்டு பார்த்து நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் தவறு செய்கிறீர்கள். ஜனங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இவ்வளோ நடக்குது. நேற்று ஒரு இப்போ பிரசாத்துக்காக நான் லியோலாம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பிரசாத் பைக் என்னாச்சுன்னு கேட்டோம். பிரசாத்தோட பைக்கை நிறுத்தி அந்த காவல்துறை பறிமுதல் செய்து வைத்திருப்பது சட்டவிரோதம். அவர்களுக்கு அதிகாரமே இல்லை. பிரசாத் ஃபைனை கட்டிட்டாரு, எந்த தப்பும் பண்ணல. பிரசாத்தோட லைசன்ஸு வாகனத்தை பிடுங்கி வைப்பது சட்டவிரோதம். நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்தேன். ஒரு 3-4 லட்சம் பேர் பார்த்துருப்பாங்களப்பா. 1 மில்லியன் பேர் 10 லட்சம் பேர் அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. பார்த்தவர்கள் நீ தப்பு பண்ணியிருக்கேன்னு யாராவது சொல்கிறார்களா? அப்போது பிரசாத்தின் பக்கம் நியாயம் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்கிறார்களா? அவரோட பேரே இப்போ பைக் பிரசாத்னு மாற்றிட்டாங்க. நல்லா இருக்குதுப்பா பேர். டேய் தம்பி. அப்போ குறைந்தபட்சம் இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரணுமா வேணாமா? அது இல்லீகல்னு தெரியுது சார், பச்சையே தெரியுது. இப்போ எப்படி அஜித்தை கிட்னாப் பண்ணிட்டு போனாங்களோ பைக்கை திருடிட்டு தான் போயிருக்காங்க சார். ஆமாம். இப்போது குறைஞ்சது இதை சரி பண்ணணுமா? நான் நம்ம விஷயன்றதுக்காக சொல்ல, இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ இந்த பிரச்சனை சரி பண்ண நான் திருப்பி போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், கோர்ட்டுக்கு போவேன், திருப்பி இன்னொரு ப்ரெஸ் மீட் வைப்பேன். நான் இதை விட மாட்டேன். இதை முற்றுப்புள்ளியாவது வைக்கணுன்றது அறிவு ஒரு முதல்வருக்கு இருக்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொருத்தரும் போலீஸால் பாதிக்கப்பட்டிருக்கான். பிரசாத்துக்கு நடந்தது நமக்கு நடந்ததா பைக் ஓட்டுற ஒவ்வொருத்தரும் பார்க்குறான். கரெக்டாப்பா? அப்போ இது அவசியமற்ற கெட்ட பெயரா இல்லையா அந்த அரசுக்கு? தப்பு சார், முதல்ல தப்பு. அப்போ இதை தலையிட்டு தடுக்கணுமா இல்லையா? இதையும் நடக்கிறதுக்கு அனுமதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு சாதாரண ஐபிஎஸ் ஆஃபீஸரை கூட கட்டுப்படுத்துறதுக்கு துப்புலாத இந்த சிஎம் 8 கோடி மக்களை ஆள்வதற்கு எப்படி தகுதியானவர் ஆவார்? புரியுதுங்களா? அவர் நல்ல மனுஷன். வீட்டில் அண்ணியோட துபாய்க்கு போய் சுற்றுலா போயிட்டு ஓய்வு எடுக்கட்டும், செகண்ட் ஹனிமூனுக்கு போட்டோம், சந்தோஷமாக இருக்கட்டும். நாட்டை ஆளக்கூடாது. இதனால்தான் ஆளத் தெரிந்தவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிறேன். ஒரு அரசன் என்றால் அதற்கென்று இலக்கணம் இருக்கிறது. அந்த அரசன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று காலங்காலமாக உலகம் முழுக்க வரலாற்று நூல்கள் எழுதியிருக்கின்றன. நான் ஒரு சிறையிலிருந்து வெளியே வந்த உடனே சொன்னேன், டெல்லியோட கடைசி பேரரசர் பகதூர் ஷா போல இவர் இருக்கிறார், கசல் கேட்டுக்கொண்டு நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருக்கிறார் என்று நான் சொன்னேன். அது நாளுக்கு நாள் நிரூபணமாகி கொண்டு வருகிறதா? நான் ஏற்கனவே சொன்னது போல திராவிட மாடல் அரசை ஒரு 6 கான்ஸ்டபிள் முடிச்சு வச்சிட்டாங்களா? இல்லை, இவங்க இப்போ போய் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் போய் பார்க்குறாங்க சார். அரசியலுக்காக இதை பண்ணுறீங்க, அரசியலுக்காக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஸ்டாலின் அரசியல் செய்கிறீங்கன்னு சொல்லும்போது கட்சிகள் அரசியல் கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் ஆக என்று ஏற்கனவே இவரே பேசியிருக்கிறார். சார், நம்ம எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசும்போது நம்ம சொன்னோம், நம்ம ஷோலேயே சொன்னோம், இந்த நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு போய் யாராவது ஆறுதல் தெரிவிக்கணும். குறிப்பாக விஜய் அவர்கள் ஏன் அமைதியாக இருக்காருனே தெரில, அரசியல் தான் பண்ணல, ஆறுதல் தான் தெரிவிக்கணும்னு சொன்னோம். நேற்றைய தினம் விஜய் அவர்கள் போய் பார்த்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிஷியன் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காகவே திரு விஜய் அவர்கள் நான் வரவேற்கிறேன். ஆர்பி உதயகுமார் அங்கே சென்று பார்த்ததை வரவேற்கிறேன். அதான் பெரிய கருப்பன் சென்று பார்த்ததை நான் வரவேற்கிறேன். திரு பழனிசாமி அவர்கள் ஃபோனில் பேசியதை நான் பார்த்திருக்கிறேன். அவரும் நேரில் சென்று பார்த்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது அரசியலெல்லாம் தாண்டின ஒரு இஷ்யூ. நான் ஒரு தலைவன் உங்களோடு இருக்கிறேன் என்பதை அந்த குடும்பத்துக்கும் உணர்த்த வேண்டும், உலகத்துக்கும் உணர்த்த வேண்டும். அவர் செய்திருக்க வேண்டும். விஜய் போனது எனக்கு மகிழ்ச்சி. இப்படி எல்லா எதிர்க்கட்சிகளும் இதை கையில் எடுத்தால்தான் அரசாங்கத்தை நெறிப்படுத்த முடியும், வழிநடத்த முடியும். இதுதானே எதிர்க்கட்சிகளோட வேலைன்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் எல்லாரும் போங்கன்றேன், எல்லாரும் போங்க. போனீங்கன்னா தான் பயம் வரும். நீங்கள் எல்லாரும் கையில் எடுத்து பேசுனதுனால தான் பயம் மன்னிப்பு கேட்குறாரு.
என்ன மன்னிப்பு கேட்குறாள் அவர்? நீங்க சொன்ன மாதிரி அந்த 24 பேருக்கு மன்னிப்பு கேட்டுருவோம். கேட்கணுமா இல்லையா? அப்போ அந்த 24 பேருக்கு அரசு வேலை வேணாமா? அந்த 24 பேருக்கு 5 லட்ச ரூபா வேணாமா? அவங்களும் உயிர் இல்லையா? அப்போ எலெக்ஷன் இல்லை, இப்போ 10 மாதத்தில் எலெக்ஷன் இருக்கிறதுனால இந்த அது மட்டும் இல்லை, பெருசாகிடுச்சு சார் இந்த இஷ்யூ. எல்லாமே விக்னேஷ்ங்கிற விக்னாவோட இஷ்யூவும் பெருசாக தாம்மா ஆச்சு. நான் பேசுனேன், ஷபீர் பேசுனான், பெருசாக தான் ஆச்சு. அதனால தானே அசம்பிளியில் பேசுகிறாங்க. எடப்பாடி அசம்பிளியில் எழுப்பி பேசிட்டார்ல, அப்போ பெரிய விஷயந்தான். அன்றைக்கி அரசு வேலை கொடுத்தீங்களா? குதிரை ஓட்டுற பயமாவன் விக்னா என்ன வேலை தெரியும்ல? பீச்சில் குதிரை ஓட்டுறவன். அவன் கூட பிறந்த தம்பி பீச்சில் இந்த பலூன் சுடுவாங்க தெரியுமா, இந்த துப்பாக்கி வச்சு, அந்த தொழில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளோ ஏழ்மையான குடும்பம் அவனுக்குள்ள சார் நீங்கள் அரசு வேலை கொடுத்துருக்கணும், அவங்க குடும்பத்தில் கொடுத்துருக்கு. நீங்கள் இவங்களுக்கு போய் செய்கிறீங்க, அதுவும் ஃபோன் பண்ணி சாரிம்மான்னு கேட்குறீங்களே. கேட்கும்போது இந்த நிவாரணத்தை குறைந்தபட்ச நிவாரணம் கொடுக்கணுன்ட்டு உங்களுக்கு தெரியலையா? விஜய் இப்போ 2 லட்ச ரூபா கொடுத்தாருன்னு சொன்னோன்னா அப்புறம் 5 லட்ச ரூபா. உண்மையான மக்கள் அக்கறை உங்களுக்கு இருந்தால் உங்கள் கட்சியின் மூத்த நிர்வாகிகளை அனுப்பியிருக்க வேண்டுமா இல்லையா? அண்ணன் கே நேரு போயிருக்க வேண்டும், அண்ணன் திரு ஆராசா அவர்கள் போயிருக்க வேண்டும். சார் அவங்க கோவத்தில் இருப்பாங்க சார். இவனால வந்து இவ்வளோ பெருசாயிடுச்சு இஷ்யூ, அரசாங்கத்துக்கே கெட்ட பேர் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பெரிய கருப்பணம் மட்டும் எதுக்கு அனுப்பிச்சிங்க? பெரிய கருப்பணம் ஒரு ஆளா? மாவட்ட அமைச்சர்ன்றதை தாண்டி அந்த ஆளுக்கு அவருக்கு என்ன ஒரு தகுதி இருக்கிறது இந்த விஷயத்தை கையாள்வதற்கு? ஏற்கனவே ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க, அதனால 2 லட்ச ரூபா இதைத்தாம சொல்லியிருப்பாங்க சிஎம் கிட்ட. சார் தனியாக கொடுத்தா சார் 10 விட்டுருங்க. 10 லட்ச ரூபா கொடுத்தாச்சா? யாரு கொடுத்தது, ஏது அந்த காசு, இதெல்லாம் எதுவும் யோசிச்சுக்க மாட்டோம். 10 கொடுத்தாச்சா, அப்புறம் இதுக்கு விட்டுருங்க. அதுதான் நடந்திருக்கு. விஜய் இப்போ 2 லட்ச ரூபா கொடுத்தோம். என்ன விஜய் போய் கொடுக்குறாரு, நம்ம கொடுக்கல சார். அண்ணன் 10 லட்சம், அதான் 10 லட்சம் கொடுத்துட்டோமே சார். இது பார்ட்டி ஃபண்ட், பிஎஃப். இதனால் தான் நான் சொல்கிறேன் இந்த ஆட்சி தொடரக்கூடாது. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கூட கட்டுப்படுத்துறதுக்கு துப்புலாத, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கட்டுப்படுத்துறதுக்கு துப்புலாததுனால எவ்வளவு பிரச்சனைகள் நாட்டில் நடக்கிறது தெரியுதா? சார் இதுக்கு நடுவில் சார் அந்த நிக்கிதா வந்து காணாம போயிட்டாங்க, அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க வந்து நான் அப்ஸ்காண்ட்லாம் ஆகலைன்னு சொல்லிட்டு ஒரு புது வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து அவங்க வந்து நான் நகையை பறி கொடுத்துட்டேன்னு சொன்ன வீடியோ, இப்போ வந்து அதுக்கான விளக்க வீடியோ கொடுத்துருக்காங்க. 2 வீடியோலும் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. அந்த வீடியோவில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்கேன் சென்டர் போனோம், அப்போ நகையை கழட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, காரில் வந்துட்டு இருக்கும்போதே ஸ்கேன் சென்டருக்கு போகணும், அதுக்காக நகையை கழட்டி வச்சிட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அவங்க ஸ்கேன் சென்டரே போகல சார். இது கண்டுபிடிக்கக்கூடிய விஷயமா? அதான் கண்டுபிடிச்சிட முடியல, அதனால அவங்க இன்னைக்கு இப்படி சொல்றாங்க. பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு பக்கத்துல ஸ்கேன் சென்டர் எங்க இருக்கு? உன் வீடு எங்க இருக்கு? இல்ல சிசிடிவி கேமரா இருக்கும்ல சார், போனா பில்லு கொடுப்பாங்கல்ல சார். பில்லு கொடுப்பாங்க. இன்னொன்று ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வீடு எங்கே? மதுரையில் ஆலங்குடி. அம்மாவுக்கு எதுக்கு ஸ்கேன் எடுக்கணும்? இதுக்காக ஸ்கேன் எடுக்கணும். எந்த டாக்டர் எழுதி கொடுத்தாரு? இல்லை நாங்களாகவே ஸ்கேன் எடுத்தோம். இல்லை இந்த டாக்டர் எழுதி கொடுத்தாரு. சரி, ஆலங்குடிக்கு பக்கத்தில் எங்கே ஸ்கேன் சென்டர் இருக்குது? வரிசையாக இதோகுது. இதெல்லாம் விட்டுட்டு நீ ஏன் திருப்புவனத்துக்கு போய் ஸ்கேன் எடுக்க போனேன்? இல்லை சார், அங்கே எனக்கு தெரிஞ்ச ஸ்கேன் சென்டர் இருக்காங்க. எடுத்தீங்களா? எடுத்தேன். எங்கே ரெசிப்டை கொடு, ஸ்கேனை காட்டு, முடிஞ்சு போச்சா? இல்லை எடுக்கலை அப்படின்னா நீ ஸ்கேன் எடுக்கதா சொன்னதே போய். அதாவது அந்த பையனை பழி வாங்குறதுக்காக நகன்ற ஒரு நம்ம தானே பிரேக் பண்ணது கதைய அவங்க வாயாலேயே இதை உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்றேன். இப்போ சார் 2-3 நாளைக்கு முன்னாடி இன்சிடென்ட்டை வந்து மாற்றி சொல்ல முடியாது. ஏமா உண்மையை பேசுறதுக்கும் பொய் பேசுறதுக்கும் வித்தியாசம் இல்லையாம்மா? இல்லாத நகை இருக்கு, இல்லாத திருட்டு நடந்துச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா எப்படி சார் பொய் சொல்ல முடியும்? இப்போ நான் ஸ்கேன் சென்டர் போனேன், அங்க நகையை கழட்டினேன்னு சொல்றதுக்கும் கார்லயே நாங்கள் ஸ்கேன் சென்டர் போகணும்னு நினைச்சு கழட்டி வச்சுட்டேன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார். ஸோ அப்பட்டமான பொய்ன்னு அவங்க வாயிலே ஒத்துக்கிட்டாங்க. சொந்தக்காரங்கிட்ட வட்டிக்கு வாங்கி கொடுக்குறான். சொந்தக்காரன் 6 லட்சம் ரூபாய் விஏஓ வேலை வாங்கி தரேன்ட்டு சொந்தக்காரங்கிட்ட 6 லட்ச ரூபாய் வாங்கிக்கிட்டு கொடுக்க முடியாது போடான்னு ஒரு டுபாகூர் வக்கீல், பசுமன் பாண்டியன் ஒரு டுபாகூர் வக்கீலை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ற பெண்ணுகிட்ட என்ன நேர்மை எதிர்பார்க்குறீங்க? அந்த பொய் கேஸ்ல ஒருத்தனை கூட்டு போய் கொண்டு இருமா, புகார் கொடுத்தாலும் நீ எதுக்குமா மூஞ்ச மறைச்சிக்கிட்டு நீ பேட்டி கொடுக்குற? அது சொல்லுங்க. எங்கெங்கயோ பணம் கொடுத்தவன்லாம் காணான்னு தேடின்னு இருக்கான். டிவியில் வர நீ பேட்டி கொடுக்குறான்னு தேடிட்டு வந்துட போறாங்க என்பதற்காகத்தான் இல்லையா? நீங்க இப்ப நகையை பணம் கொடுத்தா சார் எப்படியாவது கண்டுபிடிங்கன்னு தான் நீங்க பேட்டி கொடுப்பீங்க. மூஞ்செல்லாம் மறைச்சிக்கிட்டு இப்படியா பேட்டி கொடுப்பீங்க? அந்த பேட்டி அன்னைக்கே 27ஆம் தேதியே வந்துருச்சு. அதை பார்த்தாவது தெரிய வேணாம் இந்த படித்த அதிகாரிகளுக்கு? ஒருத்தனை கொன்னுட்டீங்களே. இந்த ஆட்சியின் மீது விழுந்திருக்கக்கூடிய அழிக்க முடியாத தீராத கரை. அதிகாரிகளால் இந்த அரசு அழியப் போகிறது என்று நான் சொன்னேன். காவல்துறையால் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம பேசணும் இல்லையா? இருக்கிறதுலே ஒஸ்ட் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால் தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வந்து கொண்டு இருக்கிறதுன்னு அவர்களே முடித்து வைத்து விட்டார்கள். இதிலிருந்து இந்த அரசு எழுந்திருப்பது
மிக கடினம் என்று தான் நான் பார்க்கிறேன். இப்போ நீங்கள் இந்த நேரத்தில் தமிழகம் கொதிநிலையில் இருக்கிறது, இந்த நேரம் போய் நீங்கள் மகளிர் உரிமை தொகை பற்றி பேசுனீங்கன்னா எடுபடுமா? ஏங்க நான் இலவசமாக பெண்களுக்கு பேருந்து கொடுக்குறேன்னு சொன்னால் எடுபடுமா? அச்சு கொண்டுட்டீங்க இலவச பேருந்துன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? எல்லாவற்றையும் நீங்கள் செய்யும் நலத்திட்டங்கள் மற்ற எல்லாவற்றையும் விட சட்டம் ஒழுங்கு மிக மிக முக்கியமானது. அதனால தான் செல்வி ஜெயலலிதாவும் கருணாநிதியும் ஈவன் எடப்பாடி பழனிசாமியும் சட்டம் ஒழுங்குக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஏனென்றால் வாழ்கிறதுக்கு அச்சம், அதுவும் போலீஸாலேயே உங்கள் வாழ்க்கைக்கு அச்சம்ன்ற விஷயம் வந்துச்சுன்னா எப்படி இந்த அரசின் மீது அபிமானம் இருக்கும், மரியாதை இருக்கும்? இதற்கு மேல் இந்த ஆட்சி நீடிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை. இதை மக்கள், நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு உதாரணம். இவ்வளோ நடந்திருக்கு. இந்த மாதிரி இந்த காவல்துறையோட அராஜகம், உச்சகட்ட அராஜகம் பொதுவெளியில் மக்களால் விவாதித்து கொண்டிருக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் போய் இந்த மாதிரி பிரசாத்தோட பைக்கை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். போய் புகார் கொடுத்துட்டு வர்றேன், ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன். இதுக்கப்புறமும் இந்த பைக்கை கொடுக்கலன்னா ஒரு அருண் போன்ற ஒரு அதிகாரியை கூட கட்டுப்படுத்துறதுக்கு துப்புலாத ஒரு முதல்வராக தானே இவர் இருக்கிறாரு. பையனுக்கு கெட்ட சகவாசம், அவனை நீங்கள் கிட்ட பையன் கூட சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக சிஎம் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு உத்தரவு போடுறாரு. அந்த பையன் அந்த அந்த தம்பி வந்து மகன் கூடவே உட்காந்து பார்ட்டி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இது கூட தெரியாமல் நீங்கள் ஆனந்தமாக செல்ஃபி எடுத்துக்கிட்டு சுற்றுறீங்கன்னா இவர் எப்படி ஒரு நாட்டை ஆளலாம்? அதனால் நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு மக்கள் முடிவுரை எழுதுவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதில் நம்ம சேனல் முக்கிய பங்கு வகிக்கும். சரிங்க சார், இது வரைக்கும் பல விஷயங்கள் பேசணும். நம்ம இன்னும் வந்து அடுத்த அரசியலில் நிறைய விஷயங்கள் பேசலாம். ரொம்ப நன்றி உங்களுக்கு. நன்றி சார்.